இடைத்தேர்தல் குறித்த ஒரு சுவாரஸ்யம் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் நிக்க போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிப்படுது. ஒரு பொது வேட்பாளரா அவர் களமிறக்க போறாங்க. அம்பாசமுத்திரத்துல போட்டி போட போறதா ஊடகங்கள் சொல்லுது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும். இப்ப நாளைக்கு சீமான் அண்ணா வந்து ஒரு பொது வேட்பாளராக நிற்க போறாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா திமுக அதிமுக இன்னும் பலகீனப்பட்டு இருக்கு இல்லையா? அவர்களால் தனித்து நின்று தாவேக்காவை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இல்ல. அப்ப அந்த அளவுக்கு விஜய் அவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டாரு தான் இங்க காட்டுது. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show, powered by Raj Mahal Silks, Madurai. கரூர்ல வந்து விஜய் பேசலாம். நான் காலதாமதமா வந்ததுக்கு வருந்தரன் பேசணும். ரியல் தாய் மாமன். ஆனா எங்க போனாரு? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அமைப்புகள் அத்தனை பேர் வந்தாங்க. ஆனா தாவேக்காக ஒருத்தர் கூட இல்லையே. காயம் பட்டவன் அவன் காயம் ஆறி போய் வீட்டுக்கு போயிருப்பான். 10 மாசம் ஆகியும் அந்த 2 லட்சம் காசு சுருக்கமாக்கினா முதல்ல லேட்டாவே வரல. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கொடுத்த பர்மிஷனே 3 to 10 மணி எல்லாமே லைவ்ல இருக்கு. ஒன்னு அப்புறம் இவர் சொல்லும் போது யாருமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பர்சனலாவே எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்றேன். ஆதவ் குருவா இருக்கட்டும், புதுச்செல்லா இருக்கட்டும், எல்லாருமே அங்கதான் சுத்திட்டே தான் இருந்தாங்க. அடிப்பட்ட காயப்பட்டவர்களுக்கு இன்னும் பணம் போய் சேரலன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சில இஷ்யூஸ் அதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவங்கன்னு சொல்லி மாறி 2 பேரும் கூட்டு கலவாணிங்கன்னு சொல்றாரு. திமுகவையும் அதிமுகவையும். அப்புறம் முடிஞ்சா நீங்க வந்து தனியா 2 பேரும் நின்னு 2 பேரும் தனியா நில்லுங்கன்னு அவர் எதனால சொல்ல வர்றாருன்னா, அப்ப அவருக்குள்ள ஒரு மனநல என்ன வந்துருச்சுன்னா 2 பேரும் சேர்ந்துருவாங்களோ அச்ச நடையப்பட நான் அதை பாக்குறேன். 2 பேரும் சேர்ந்தா நெகட்டிவ் ஓட்ஸ் ஃபார்ம் ஆகாதா? தாவேக்காவோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் தாவேக்காவோட ஓட்டா? அவர்கள் சொன்ன தீய சக்தி திமுக ஓட்டு இருக்குதா இல்லையா அந்த ஆட்சியில? எக்ஸிஎம் ஸ்டாலின் அவர்களும் போட்டியிட போறாருங்கிற ஒரு ரூமர்ஸும் இருக்கு. இல்ல, அது பாசிபிள் கிடையாது. திமுக பத்தி பேசுறது பாசிபிள் கிடையாது, மற்ற கட்சிகள் பேசுறது இல்ல. ரியாலிட்டி பேசணும்னா ஸ்டாலின் சார் வந்து இங்க நிக்க வேண்டிய தேவையே கிடையாது, அதுக்கான கட்டாயமும் கிடையாது. இவங்களுக்கு என்ன அரசியல் பண்ணணும்னா ஸ்டாலின் சார் இழுக்காம இவங்களால அரசியலே பண்ண முடியாது. திமுக என்ன நினைச்சாங்கன்னா அது திமுகவுக்கும் டெல்லிக்குமான போட்டி, அவங்களுடைய வியூகம் அங்க தப்பா போச்சுன்னா இந்த இடத்துலங்க கரெக்டான ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற டிராவிடியன் பாலிடிக்ஸ் என்னவோ அதை அப்படியே உள்வாங்கி உருவி எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள தன்னுடைய 25 கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலான இந்த சினிமா தான் சம்பாரிச்சு வச்சிருந்த அந்த புகழை வச்சு கரெக்டா 2 வருஷத்துல உள்ள போட்டு அறுவடை பண்ணி முடிச்சது விஜய் தான். அதுல வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதுல வந்து அவர் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரோட ஃபார்முலா வெற்றி பெற்றிருக்கு. அவர் மேல மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, ஒரு அபிமானம், ஆதர்ச நாயகனா பார்த்தாங்க, வாக்களிச்சுட்டாங்க. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்போதுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் போய் முடியுங்கிறதா கலை யதார்த்தமா இருக்குது. இந்த முறையும் அப்படிதான் முடியும் நானும் நினைக்கிறேன். மேபி அது அப்படிங்கிறா போகலாம். இப்ப மதியழகன் MR விஜயபாஸ்கர் வந்தா யாருக்கு அந்த கட்சியில முதன்மைத்துவம் வழங்க? அதான் நான் சொல்ல வரல. அது வந்து முடிவெடுக்க போறதா விஜய் தான். இப்போ அவர் கட்சியில ஒரு கேள்வி கேட்டீங்க, பொது வேட்பாளரா நிறுத்த போறாரா அம்பாசமுத்திரத்துலன்னு கேட்கும்போது கட்சி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில்லை, அதனால அதை பேச முடியாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி இது வரைக்கும் அறிவிக்கல. தாவேக்கால இருந்து விஜயபாஸ்கர் தான் அப்படின்னு யாருக்கு நான் கேட்கிறேன். நான் வேட்பாளர் அனுப்ப போறேன். அந்த மேடையில யாரை ஏத்துறாங்க? மதியழகனையா விஜயபாஸ்கர்? மதியழகன் பேசி போனாரு முன்னாடியே. அவர் முன்னாடி வந்து பேசினார் விஜயபாஸ்கர். மதியழகன் தான் பேசினாரு. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டப்பேரவையினுடைய தேர்தலுடைய பேச்சுக்களே இன்னும் ஓயாத நிலையில தற்பொழுது இடைத்தேர்தல் தொடர்பான பேச்சுக்களும் ஒரு விவாதத்திற்குரியதாவே வந்து நிக்குது. அண்மையில கரூர்ல பேசின முதலமைச்சர் விஜய் அவர்களும் இடைத்தேர்தலை அடிகோடிட்டு அந்த இடத்துல பேசியிருக்காரு. இந்த சூழல்ல தேர்தலில் யாருடன் யார் கூட்டணி, அரசியலில் கட்சிகளினுடைய வியூகம் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக நாம் தமிழரிலிருந்து இடும்பாவனம் கார்த்தி அவர்கள், திமுக ஆதரவாளர் திரு அருணோதயன் அவர்கள், தாவேக ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள், பத்திரிகையாளர் அருண்மொழிவர்மன் அவர்கள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இடும்பாவனம் கார்த்தி அவரிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தல், அதாவது வந்து நிறைய தொகுதிகள்ல இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கள் பண்ணதுக்கு பிறகு இடைத்தேர்தல் குறித்த ஒரு சுவாரஸ்யம் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் நிக்க போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிப்படுது. அண்ணன் சொல்றது, அண்ணன் நிக்க போறதா சொல்றது வந்து ஒரு பொது வேட்பாளரா அவரை களமிறக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. முதல்ல அம்பாசமுத்திரத்துல போட்டி போட போறதா ஊடகங்கள் சொல்லுது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும், அது குறித்து அறிவிக்கும். அப்புறம் வந்து இந்த இடைத்தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரூரில் வந்து விஜய் பேசலாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அந்த பேச்சு வந்து துளி கூட நியாயமற்ற பேச்சு, மனித தன்மையற்ற பேச்சு, நம்மளால் 41 உயிர் போச்சுங்கிற குற்ற உணர்ச்சி அற்ற பேச்சு அது. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதை தொடர்ச்சியாக செய்து வர்றாரு. என் மேலே வந்து பழி போட்டாங்க, என் மேலே பழி போட்டாங்க அப்படிங்கிறாரு. உண்மையாக சொல்ல போனால் விஜய் மேலே யாரும் பழி போடல. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்று குவிச்சாரு, தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக, லாபத்துக்காக 41 பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அது பழி போடுறது. அப்படி எந்த கட்சியாவது சொல்லிச்சானா? எந்த கட்சியும் சொல்லலை. விஜய் வந்து காலதாமதமாக வந்தார். அந்த காலதாமதம் திட்டமிடப்பட்டது.
அந்த காலதாமதம் தான் விபத்துக்கு முதன்மை காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த விபத்துக்கு விஜய் வந்து தார்மீக பொறுப்பேற்கணும், பொறுப்பேற்று வருந்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பொறுப்பேற்பை வந்து ஏற்காம தன்னோட பொறுப்பை வந்து தட்டி கழிக்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா பழி போடுறாங்க அப்படிங்கிறாரு. அன்னைக்கு வந்து நடந்தது சதி இல்லை, ஆதரவு சொன்னது போல் காவல்துறை கொண்டு குவிச்சிச்சுன்னா களத்துலன்னு சண்டை போட்டுக்கணுமா, களத்தை விட்டு ஆளாக வெளியே போயிருக்கணுமா? இப்போ வந்து திடீர்னு கரூரில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிக்கிறார். அப்புறம் வந்து அங்கே போய் மக்களை பார்க்குறேன் அப்படின்னு போனார். உண்மையை சொல்லப்போனால் 55 நாள் ஆச்சு, 6 நாளைக்கு கடந்துட்டோம். அவர் நினச்சிருந்தா நான் ஆட்சி நிர்வாகத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த முதல் கையெழுத்து போட்டார்ல, முதல் கையெழுத்துலேயே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சிருக்கலாம். ஆனால் 55 நாள் வரைக்கும் அதை பற்றி எந்த செய்தியும் வெளியாகலை, தகவலும் வெளியாகலை. அதுக்கு பிறகு வெளியாகுது. எப்போன்னா கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த MR விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ண பிறகு இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னு அறிஞ்ச உடனே கரூருக்கு போகிறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வழங்குறாரு. இதே விவாதம் மேடம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அமோனியா வாயு கசிவால் வந்து 18 பேர் இறந்து போனாங்க. அந்த 18 பேருக்கும் குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணங்கிறது வெறும் 2 லட்சம். இது போதுமானது இல்லை. அப்போ அங்கே கொடுக்கல, ஒரு 10 லட்சம் கூட கொடுக்கல. ஆனால் இங்கே 35 லட்சம் தாவேகா, மத்திய அரசு, மாநில அரசு, காங்கிரஸ், பாஜக, இன்னப்பிற அமைப்புகள்னு சராசரியாக குடும்பத்துக்கு 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் அரசு வேலை அப்படின்னு போறாருன்னா அது பரிவோ பாசமோ இல்லை, முழுக்க அரசியல் ஆதாயம் தேடுறது. அங்கே நடந்த அந்த விபத்துக்கு முழுமுதல் காரணம் விஜய் தான். அவர் வந்து காலதாமதமாக வரலங்கிறார். அதாவது 12 மணிக்கு கரூருக்கு வரதா சொன்னது 12 மணி, நாமக்கலுக்கு போகிறதா சொன்னது 8:30 மணி. நாமக்கல்ல 8:30 மணிக்கு விஜயோட படப்பிடிப்பு அப்படின்னா ஒப்பனை போட்டுக்கிட்டு அலங்காரம் போட்டு உட்காந்துருப்பார். ஆனால் பரப்புரை 8:30 மணிக்கு பரப்புறோன்னா 8:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறாரு. சென்னையிலேருந்து விமான நிலையத்துக்கு போய் அங்கேருந்து திருச்சி போய் அங்கேருந்து நாமக்கல் போகணும். எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ திட்டமிட்டு காலதாமதம் செய்கிறார். நீங்கள் நாமக்கல்ல 3:30 மணிக்கு பேசி முடிச்சிடுறாரு. 46 கிலோமீட்டர் முதல் வருது நாமக்கல் கரூர். விரைந்து ஓடிந்தா 50 நிமிஷம், 1 மணி நேரத்தில் போயிருக்கலாம். ஒரு 5 மணிக்கு விஜய் போயிருந்தாருன்னா, 5 மணிக்கு போய் பேசியிருந்தாருன்னா இத்தனை உயிரிழப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மயக்கம் மட்டும் கீழே விழுறாங்கன்னா விழுறப்ப யார் எங்கே விழுந்து நடக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த பகல் பொழுதை கண்டிருப்பாங்க. ஆனால் 7 மணிக்கு போறாரு. காலிலேருந்து மாலை வரைக்கும் ஆடி பாடி அங்க கூச்சல் போட்டு ஆரவாரம் பண்ணி. நீங்க பேசுறதன் அடிப்படையில பார்க்கும்போது இது வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு போனதே ஒரு இடைத்தேர்தலுக்கான ஒரு வியூகமா இருக்காருங்க. அவருக்கு அடிப்படையான மனிதத்தன்மையே கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்லுறேன். ஏன்னா பீஸ் படம் வருது. ஆனா ஒரு முதலமைச்சரா இருக்கும்பொழுது ஒரு அடிப்படை மனிதத்தன்மையே இல்லைங்கிற ஒரு அடிப்படை மனிதத்தன்மையே இல்லாதவரெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானது சாப கெடுங்கிற நான் இதுல அந்த காலதாமதம் தானே. நான் காலதாமதமாக வந்ததுக்கு வருந்தரன் பேசணும்ல. ரியல் தாய்மாமன் அங்கங்கே போனார். ஆனால் எங்கே போனார்? தாவேகா சார்பாக பேசக்கூடிய யாராவது ஒருவர், மதியழகன், பவுன்ராஜ், ராஜ்மோகன், ஆதரோஜனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், யாராவது ஒருத்தர் கரூர் மருத்துவமனைக்கு வந்தாங்களா? அந்த மருத்துவமனையில் அன்றைக்கி இரவு முழுக்க பார்த்தா அத்தனை கட்சிக்காரங்க இருந்தாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அமைப்புகள் அத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் தாவேக்காகிற ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் விட்டு களத்து விட்டு போனாங்க? இல்லையா? ஆனா தாவேக சார்ந்த நிர்வாகிகள் அங்க இருந்ததா? யார் பேச சொல்லுங்க. ஒரு ஆள் செத்து போனாங்க கட்சிக்காரங்கன்னா கட்சி அந்த கொடியை போத்தி 41 பேர்ல ஒருத்த உடம்புக்கு மாலை போட்டாங்களா? மரியாதை செலுத்துறாங்களா? கட்சி கொடியை வந்து அரக்கமத்து பறக்க விட்டாங்களா? தமிழ்நாடு முழுக்க அந்த அந்த உருவம் பறிச்ச பதாகை வச்சு மலவிளக்கம் செலுத்துறாங்களா? எதுவுமே பண்ணலையே. இந்த 41 பேர்ல யார் குடும்பத்தால் இழுச்சலுக்கு தாவேக்காரங்க கூட இருந்து உதவி பண்ணாங்க? காயப்பட்டாங்கல்ல, அன்னைக்கு காயப்பட்டாங்கல்ல. காயப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் தலா 2 லட்சம் நிவாரணம் அப்படின்னு தாவேகா சார்பா அறிவிக்கப்பட்டுச்சு. எப்ப? செப்டம்பர் 28ஆம் தேதி 2025. 10 மாசம் ஆச்சு. 1 ரூபா கூட காசு தரல. ஏன் தரல? 35 லட்சம் கொடுத்தாலும் போதுமானது இல்லை, நான் அரசு வேலை தரேன்னு சொல்றேன். விஜய் காயப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ஏன் தரல? ஏன் தரலனா அது அரசியல் இல்லை, அது பேசுபொருள் இல்லை. இப்ப ஆதரவு சொல்றாரு, நாங்க அந்த தரவு கிடைச்ச உடனே நான் கொடுத்துருங்கிற. மிஞ்சி போனா 3 மருத்துவமனை, 4 மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில அந்த தேதிகள்லாம் அன்னைக்கு இரவுல யாராவது அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு விவரத்தை கட்டலாம் கிடைச்சிட போகுது. ஆனா 10 மாசம் ஆகியும் காயம் பட்டவே அவன் காயம் ஆறி போய் வீட்டுக்கு போயிருப்பான். 10 மாசம் ஆகியும் அந்த 2 லட்சம் காசு வரல. ஏன்னா இது முழுக்க அரசியல் ஆதாயம் தேடல் தான். இந்த இடைத்ததெல்லாம் மக்கள் மீது வழியை திணிக்கப்படுது.
குதிரை பேரம் மூலமாக தமிழ்நாட்டின் ஜனநாயகம் வந்து படுகொலை செய்யப்படுது அப்படிங்கிறத என்னோட வாதம். ஓகே காமேஷ், நீங்க சொல்லுங்க. சீமான் அவர்கள் வந்து இந்த இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரா நிக்க வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான இது உள்ளிட்ட பல வியூகங்களும் கருத்துக்களும் இடைத்தேர்தல் தொடர்பான விஷயங்கள் மறுத்துட்டேன். ஓகே ஓகே, ஆனா அந்த விமர்சனங்கள் இருக்குங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கிற சமயத்துல எப்படி சொல்றாங்கன்னா, கொள்கைக்கு அப்பாற்பட்டதுதான் கூட்டணி, இது மாதிரியான பேச்சுக்களும் இந்த இடத்துல அடிப்படுது. ஆனா பொதுவான ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, பொது எதிரியா தாவேகா மட்டும்தான் இருக்கா இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த இடத்துல. இல்லை, ஃபர்ஸ்ட் அது கன்ஃபர்மேஷன் ஆகாம அதை பத்தி நம்ம பேசுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா முதல்ல இல்ல திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல, அவருடைய விமர்சனம் ஒரு நிமிஷம். அவங்க கட்சியில இருக்கிற கார்த்திக் அவரே ஓப்பனா சொல்றாரு, இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராம நம்ம எப்படி பேசுறதுன்றாரு. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாத நம்ம சும்மா ஒரு கான்ஸ்பிரேஷனுக்கும் ஸ்பெகுலேஷனுக்கும் நம்ம பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்றதுதான் நாங்க பாக்குறோம். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே இது வச்சு பேசக்கூடிய ஆள். இது இப்படி நடக்கலாம், இப்படி இருக்கும், இது நடந்தா அப்படி இருக்கும்ன்ற பேசல. நடந்தால் பேசலாம், அதை பத்தி. நடக்காத விஷயத்தை உட்காந்து பேசுறதுல அவசியம் இல்லைன்றது என்னோட பாயிண்ட். இப்போ கார்த்திக் பிரதர் சொல்லும்போது நிறைய குற்றச்சாட்டுகள் கரூர் பேசிட்டார். நம்ம பல தடவை பேசிட்டோம். இருந்தாலும் திருப்பி அவர் சொன்னதுக்காக இன்னொரு தடவை என்ன மறந்துருப்பார், பல மாசம் ஆயிடுச்சு இல்லையா, ஞாபகப்படுத்துறதுக்காக நான் திருப்பி வரேன். முதல்ல அண்ணன் லேட்டாவே இல்ல, கரூர் சம்பந்தப்பட்டது தொடர்பான உங்களுடைய கருத்தை சுருக்கமா வைங்களேன். இதுல பிரதான கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் தாவேக தான் பொது எதிரியா கருதப்படுதா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இல்ல. இங்க ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அந்த அந்த ஆளுங்கட்சியோட வலிமையை பொறுத்து பொது எதிரி நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி தாவேகா மட்டும் ஒரு கட்சியாக, மற்றதெல்லாம் இன்னொரு கட்சியாக அப்படி இல்லையே. இப்ப என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கூட இருக்கு, விசிகா கூட இருக்கு, கம்யூனிஸ்ட் கூட இருக்கு, ஐயுஎம்எல் கூட இருக்கு. இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இங்க சேர்ந்துட்டாங்க இல்லையா, ஒரு சார்ந்து இந்த சைடு நிக்கிறாங்க. வலிமையான கட்சியா இருக்கு. இவர்கள் மட்டும் அப்படின்னு கிடையாது. இப்ப இவங்க எப்படி பொது நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட், இப்ப நாளைக்கு சீமான் அண்ணன் வந்து ஒரு பொது வேட்பாளராக நிற்க போறாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா, நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, திமுக அதிமுக இன்னும் பலகீனப்பட்டு இருக்கு. அவர்களால் தனித்து நின்று தாவேகாவை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இல்ல, எல்லோரும் சேர்ந்து நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்டாக ஒரு பொது வேட்பாளராக. ஏன்னா இப்ப திமுக நின்னாலோ அதிமுக நின்னாலோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நிக்கிறாங்க வச்சுப்போம். உதாரணத்துக்கு இப்ப இவங்களே வச்சுப்போம், சிஎம்ஏ நிக்கிறாரு வச்சுப்போம், எக்ஸ் சிஎம்ஏ நிக்கிறாரு, ஸ்டாலின் சாரே நிக்கிறாருன்னா கூட அதிமுக சார்ந்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு கோஆபரேஷன் இருக்காது, ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது, ப்ராப்ளம். இப்ப அப்படியே இந்த பக்கம் அதிமுக சார்ந்தவர்கள் யாராவது நின்னா கூட திமுக அவங்களுக்கு சாதகமா பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ இப்ப இவங்க எல்லோருமே சேர்ந்து தாவேகாவை வீழ்த்தணும் அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு விஜயனா அவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டாரு தான் இங்க காட்டுது. அப்ப யாரு இவங்க ரெண்டு கட்சியும் சாராத ஒரு கட்சி, எப்போதுமே தனித்து நின்றுட்டு இருக்காரு சீமான் அண்ணன். தொடர் தோல்வியா வேற இருக்கு. அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்போம், அவரை வந்து சட்டசபைக்குள்ள கொண்டு வருவோம், எதிர்த்து பேசக்கூடிய. ஏன்னா இவங்க சைட்ல பேசுறதுக்கு இப்ப ஆள் இல்லை. நான் அப்படிதான் நான் பாக்குறேன். அவர் உள்ள வந்தார் அப்படின்னா எதிர்த்து பேசுவாரு, கேள்விகள் கேட்பாரு, அப்படியே சட்டசபையே உழுக்குவாரு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பேசுறாங்க. அது ஜெயிச்சு வரட்டும், அப்புறம் பார்த்துப்போம் அது என்ன நடக்க போகுதுன்றது அங்க பேசுவோம். பட் இப்போ இவர்கள் சொன்னபடி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் வைக்கிறேன். ஒருவேளை அப்படி சீமானனை பொது வேட்பாளராக வைத்தால் கண்டிப்பாக இந்த இரண்டு திராவிட அரசியல் திமுகவும் அதிமுகவும் மிக மிக பலகீனப்பட்டிருக்கு, ரொம்ப வீக்கா இருக்குன்னு தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா இவர்களால் முடியாததை மூணாவது மனுஷனை வச்சு செய்ய போறாங்க அப்படின்ற போது அது வந்து ஒரு கேள்விக்குறி. அப்ப நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, we are very strong, விஜயனா is extremely strong அப்படின்ற இந்த 2 மாதத்திலேயே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, அப்ப அந்த அளவுக்கு மக்களுக்கான ஆட்சியை கொடுத்திருக்காரு. மக்கள் கிட்ட ஒரு ஏகோபித்த வரவேற்பு வந்திருக்கு. இதற்கப்புறம் இன்னொரு சான்ஸ் எடுக்கவே முடியாது. ஏன்னா அது எப்படி சரி நம்ம நிற்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல வரல. இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க வைக்கிற போறாங்க அப்படின்னா மறைமுக கூட்டணியை தான் பாக்குறோம். திமுக அதிமுக சேர்ந்தால்தான் தாவேகாவையே தோக்கடிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே, அருணாதேவி அவர்கள் நீங்க சொல்லுங்க, இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொது வேட்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டு வச்சாரு. கரூர் விஷயத்தை நீங்க எதுவுமே பேச விடாம அப்படியே விட்டுட்டீங்க. அத்தனை குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட பதில். உங்களுடைய பதில கொஞ்சம் சுருக்கமா வைங்க. சுருக்கமா வைக்கணும், முதல்ல லேட்டாவே வரல, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கொடுத்த பர்மிஷனே 3 to 10 மணி, எல்லாமே லைவ்ல இருக்கு. இவர் ஏன் 12 மணிக்கு வரேன்னு சொன்னா, முன்னாடி நாள் 12 மணிக்கு வரதுக்கான இஷ்யூ, முன்னாடி நாளுக்கு 2 நாள் முன்னாடி, கரூர் இன்சிடென்ட்டுக்கு நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி பொதுச் செயலாளர் 12 மணிக்கு வருவாருன்னார். எதனால் அது சொன்னது அப்படின்னா, இந்த இடத்துல காத்தால மார்னிங் 9 o'clock வந்து இங்க கொடுத்துருக்காங்க, 9:30க்கு இங்க கொடுத்துருக்காங்க, 9:30 to 10 நாமக்கல்ல முடிச்சுட்டு அங்கேன்னு கரூர் போகணும். ஸோ கரூர் வந்து கிட்டத்தட்ட அவங்களும் இங்க 1 மணிக்கு நம்ம கேட்டிருக்காங்க, 1:30-2 மணிக்கு. ஆனா பர்மிஷன் 3 to 10 மாத்தப்பட்டுச்சு. இங்க வந்து 10 o'clock மார்னிங் கொடுக்கப்பட்டுச்சு. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் இருக்கும்போது தான் இது கொஞ்சம் தள்ளப்பட்டுச்சு. அப்ப இவர் மார்னிங் 8 o'clock வர வேண்டியவர் 10 o'clock இங்க வர்றாரு. முடிச்சுட்டு 11 o'clock 12 o'clock முடிச்சுட்டு இங்க போகும்போது தான் வழி நெடுகளையும் மக்கள் எப்படி நிக்க வச்சு பார்த்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவரால் நடந்தே போக முடியாம ஒரு இடத்துல நின்னே போச்சு.
இவர் மேல ஏறி இதே கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நல்லா போய் பாருங்க, அந்த ரூட்ல பைபாஸ் ரோட்ல நடுவுல மேல ஏறி இவர் இங்க நான் பேசக்கூடாது, தயவு செய்து விட்டுருங்க, நான் பிறகு வரேன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த கூட்ட நெரிசலும் அந்த இதுவும் இருந்துச்சு. அது ஏகோபித்த மக்களோட வரவேற்பு தான். அப்படி வந்த ரீசன்ல தான் நம்ம பார்க்கறோம். ரெண்டாவது அவர் சொல்லும்போது சொன்னார் யாருமே இல்லைன்னு. கண்டிப்பாக இல்லை. கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல வாதாடின வக்கீல் சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல இந்த எஸ்பியும் டிஎஸ்பியும் தயவு செய்து இங்கே நீங்க கிளம்பி போங்க, இல்லைன்னா மிகப்பெரிய கலவரமாகும் சொல்லிட்டு கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வரும்போது இதை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வாதத்தை திமுக தரப்பில் இருந்து அரசாக இந்த திமுக தரப்பில் இருந்து எந்தவித எதிர்ப்பும் வரல. இது ஆன் ரெக்கார்ட்ல அங்க இருக்கு ஒண்ணு. அப்புறம் இவர் சொல்லும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இது கரூரை சுத்தி, ஏன்னா எல்லாருமே தேவர் ஆஸ்ட் கோட், யாருமே இந்த இதுக்குள்ள இருக்காதீங்க மாவட்டத்துக்குள்ளன்னு. ஆனா மாவட்டத்தை தாண்டி பர்சனலாவே எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன், ஆதவ் குருவா இருக்கட்டும், பொதுச்செயலாளர் இருக்கட்டும், எல்லாருமே அங்கதான் சுத்திட்டே தான் இருந்தாங்க. வெளியில போல அந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிற வரைக்கும். இது போக இவர்களுக்கு தெரியாத மாவட்ட செயலாளர் லிஸ்ட் பேர் என்னால சொல்ல முடியும். தொடர்ந்து பேசலாம் இத பத்தி. விருதுநகர் செல்வான் ஒருத்தர், இந்த மாதிரியான தெரியாது, இவருக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மாவட்ட செயலாளர், அவங்க யாரும் பெரிய ஆட்கள் இல்ல. ஆனா மத்த எல்லோருமே தொடர்ந்து அங்கதான் இருந்தாங்க. 2வது நாளே நாங்க அங்க போயிட்டோம், நாங்களும் அங்க கூட தான் இருந்தோம், எல்லாமே நடந்துச்சு. ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இப்ப பேலன்ஸ் நிக்குது, என்னன்னா அந்த பாதிக்கப்பட்டதுல இறந்தவர்களை தாண்டி அடிப்பட்ட காயப்பட்டவர்களுக்கு இன்னும் பணம் போய் சேரலன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட லிஸ்ட் மட்டும் தான் இப்ப எடுத்திருக்காங்க. ஆனா அதுலயுமே ஓகே, அதுலயுமே அந்த லிஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சில இஷ்யூஸ் அதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இவங்கன்னு சொல்லி மாறி மாறி. இதெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒருத்தருக்கு படிப்பு, மாதம் கொடுக்க வேண்டிய பணம் அவர்களுக்கு தேவை அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இப்ப நிதிநிலை அமைச்சரா இருக்கிற இவர் ஒரே ஒரு இது ரெக்வெஸ்ட் மட்டுமே கூட இருக்கட்டும். இது இடைத்தேர்தல் தொடர்பான ஒரு விவாதம் அப்படிங்கிறதுனால அது தொடர்பான கருத்துக்களை அதற்கு ஒரு பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க சொன்னீங்க. புரியுது, நன்றி. அருணோதய் அவர்கள், நீங்க சொல்லுங்க, பொது வேட்பாளர் உள்ளிட்ட பல பேச்சுக்களை இந்த இடைத்தேர்தல் தொடர்பா நம்ம கேட்க முடியுது. இது வெறும் ரூமர்ஸா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இது இடைத்தேர்தலுடைய பல்ஸை செக் பண்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு யூகமா எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க சொன்ன 2வது பாயிண்ட் தான். ரூமர்ஸ்னா சும்மா ரூமர்ஸ் கிளம்பாது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறப்ப, இணக்கம் இருக்குங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா. அந்த ரூமர்ஸ்ல எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர்களும் போட்டியிட போறாருங்கிற ஒரு ரூமர்ஸும் இருக்கு. இல்ல, அது பாசிபிள் கிடையாது, சான்சஸ் 0 என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், திமுக பத்தி பேசுறது பாசிபிள் கிடையாது, மற்ற கட்சிகள் பேசுறது பாசிபிள். இல்ல ரியாலிட்டி பேசணும்னா ஸ்டாலின் சார் இங்க நிக்க வேண்டிய தேவையே கிடையாது, அதுக்கான கட்டாயமும் கிடையாது. இங்க நின்று தான் தன்னோட நிலைப்பாட்டை காட்டணும், தன்னோட பவரை காட்டணுங்கிற தேவையே இங்க கிடையாது. ஏன்னா சில பேர் சொல்றாங்க இவங்களுக்கு என்னென்ன அரசியல் பண்ணணும்னா ஸ்டாலின் சார் இழுக்காம இவங்களால அரசியலே பண்ண முடியாது, வரப்போறாரு நிக்க போறாரு, நின்னா ஜெயிக்க முடியாது. அங்க அந்த பிளானே கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ அவங்க ப்ராசஸ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இயக்கத்தை வலுப்படுத்திட்டு இருக்காங்க தோழர்கள்லாம் சேர்ந்து. ஸோ அப்படி இருக்கப்ப அவர் இழுக்கணும் இல்லை, அப்பதான் நீங்க அரசியலே பண்ண முடியும். ஏன்னா அதை தாண்டி வேற அரசியலே கிடையாது இல்ல. ஸோ ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளி அப்படிம்பாங்க. தலைவன் தான் செஞ்ச தவறை ஒத்துக்கிட்டா தொண்டர்களும் ஆமா தப்பு செஞ்சா ஒத்துக்கணும் தான் போல அப்படிங்கிற மோட்ல தப்பை ஒத்துக்க ஆரம்பிப்பாங்க. யாருமே தலைவன்லேருந்து தொண்டர் வரையும் டிவிக்கில் யாருமே தப்பே செய்யலை, மனித புனிதர்கள். சார் பர்ஃபெக்டாக டைமுக்கு வந்துட்டாரு, அதனால தான் அவர் சைடு எந்த தப்புமே கிடையாது. அரசு அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கவங்க, மக்கள், பொறுப்பாளர்கள் அவங்க தப்பால தான் இந்த இழப்பு நடந்துச்சே தவிர சார் மேலே துளியும் தவறு கிடையாது. அதே மாதிரி கட்சியில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பொறுப்பாளர் இருக்காங்களா, அவங்க மீது எந்த தப்புமே கிடையாது. அவங்க கரெக்டாக இருந்துட்டாங்க, மக்களும் தப்பு போய் கூட்டத்தில் போய் மாறி மாறி நசிங்க அவங்களே இறந்து போயிட்டாங்க. அதுதான் விஷயம். அருண்மொழி, நீங்க சொல்லுங்க, இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் வியூகமா கூட நிறைய கட்சிகள்ல இருந்து என்னென்ன பண்ண போறாங்கன்ற ஒரு லீக் வெளியில வருது. ஆனா அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த இடைத்தேர்தலை நீங்க சொல்ற மாதிரி முதல்ல தூக்கத்தை கேட்டீங்க பாத்தீங்களா, இப்போ நாம் தமிழர் கட்சியினர் தன் தலைவர் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. அதன் பிறகு அதெல்லாத்தையும் விட இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்கின நபரா நான் யாரை பாக்குறேன்னா முதலமைச்சர் விஜய் தான் பாக்குறேன். நான் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூகமாக நம்ம பேசுகிறோம், நடக்கலாமா, இருக்குமா, பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் விஜய் தெளிவாக சொல்லிட்டார், இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வெற்றியை கொடுக்கணும். முதலமைச்சர் விஜயோட பேச்சுலேருந்தே நான் எழுதுறதும் நான் உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்சா 2 பேரும் கூட்டுக்கலவாணிங்கன்னு சொல்கிறார், திமுகவையும் அதிமுகவையும். அப்புறம் முடிஞ்சா நீங்கள் தனியாக 2 பேரும் நின்று, இப்போ 2 பேரும் தனியாக நில்லுங்கன்னு அவர் எதனால் சொல்ல வர்றாருன்னா, அப்போ அவருக்குள்ள ஒரு மனநிலை என்ன வந்துருச்சுன்னா, இப்போ 2 பேரும் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச நடைப்பட நான் அதை பார்க்குறேன். அவருக்குள்ள ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குது. 2 பேரும் சேர்ந்தா நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகாதா? அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தாவேக்காவோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? வெறும் தாவேக்காவோட ஓட்டா? அவர்கள் சொன்ன தீய சக்தி திமுக ஓட்டு இருக்குதா இல்லையா அந்த ஆட்சியில? தீய சக்தி திமுக அவங்களுடைய மொழியில சொல்லணும்னா அந்த ஓட்டுகளை வாங்கி வென்றவர்கள் தான் விசிகாவின் தோழர்கள்.
அந்த வாக்குகளை வாங்கி வென்றவர்கள் தான் சிபிஎம் தோழர்கள், சிபிஐ தோழர்கள். அதை வாங்கி வென்றவங்க தான் காங்கிரஸ் தோழர்கள். அதை வச்சுதான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லைன்னா ஆட்சி நடத்திருக்கவே முடியாது. இதை நாம சொல்லல, காங்கிரஸ் சொல்றாங்க, சிபிஎம் தோழர்கள் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வெற்றியை நோக்கி போகிறோம்னா என்ன வேணா பண்ணலாம். அலைன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மேட்டர் இல்லை, ஐடியாலஜி ஒரு மேட்டர் இல்லைங்கிறத நோக்கி நகர்ந்து போச்சு. அப்படி ஒரு சூழலை நோக்கி தாவேக்கான்ற ஒரு கட்சி வெற்றி பெற்று அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால் அது நான் நாளைக்கே நடக்கும்னு சொல்ல வரல. இப்போ நாளைக்கே வந்து திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து திரு சீமான் அவர்களை நிப்பாட்டி அவர் தான்ப்பா விஜய் எதிர்க்க சரியான சட்டமன்றத்தில்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் இப்போ அவரோட இணக்கமாக இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கல. இப்போ நீங்கள் கூட ஒரு வாதத்தை முன் வச்சிங்க, நான் திருமாவர்கள் கூட ஒரு மேடையில் பேசினாங்க, கொஞ்சி குழாவுகிறார்கள் ஸ்டாலினும் சீமானும் அப்படின்றார். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு விஷனரி லீடர், அவர் ஒரு நல்ல தாட்ஃபுல் லீடரு. 2 தலைவர்கள் அமர்ந்து ஒரு பொது மேடையில் பேசுவது அப்படிங்கிறது கூட்டணி கணக்கின் துவக்கம்னு எப்படி நம்புறாரு? அப்ப அவரை வந்து அமித்ஷா அவர்கள் அழைச்சு பேசியிருக்கிறாங்க. அவர் வந்து பல வலதுசாரி இயக்கத்தவர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க. அவர் அலையன்ஸுக்கு போயிட்டாரா? இப்ப மறைமுக அலையன்ஸ்ல இருக்கிறாரா பிஜேபியோட? அப்படி கிடையாது. இல்ல, 2 பேர் சந்திச்சு பேசிக்கிற அந்த பேச்சை வச்சு இவங்க அலையன்ஸுக்கு போயிட்டாங்க, என்னை தீவிரா பாக்குறாங்க, எதிரியா பாக்குறாங்கன்றாங்க. அவர் யாரையும் தெரிஞ்சு திமுக தோழர்கள் எதிரியா பாக்குற மாதிரி எனக்கு தெரியல. எங்களோட இருந்தீங்க, சிபிஐ சிபிஎம் அது குறைந்தபட்சம் வெளியிலிருந்து ஆதரவு வச்சிருந்தாங்க, அரசாங்கத்தில் இடம்பெறல. நீங்க அரசாங்கத்தில் இடம்பெற்றுட்டீங்கன்னா உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கலாம். என்னங்க கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு கட்சி கூட நீங்க போய் இடம்பெறுறீங்களே அப்படின்னு திமுக தோழர்கள் கேட்பதுன்னா அவருக்கு வந்து ஊண்டிங்கா இருக்கலாம். மற்றபடி அந்த வாதத்தை அவரே வச்சிருக்கிறாருல்ல, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு அவரே சொன்னார் விஜய் அவர்களை. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னன்னா இன்னைக்கு இடைத்தேர்தல் இந்த வாதத்துக்குள்ள வரும்போது அதிமுக வியூகம் அப்படிங்கிறது, ஆனா இவர் திருமாவர்கள் வந்து பின்னாளில் அதற்கு விளக்கமும் கொடுத்தார் இல்லையா? ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு இருக்கும்போது நான் தான் அதிகமா எதிர்த்தேன், திமுகவை காட்டிலும் நான் தான் அதிகமா விசிகாவை காட்டி நாம் தமிழர் எதிர்த்தாங்க. அவர் தான் அதிகமா தருங்கிறது கிடையாது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்தாரு. திமுக என்ன நினைச்சாங்கன்னா அது திமுகவுக்கும் டெல்லிக்குமான போட்டி, அவங்களுடைய வியூகம் அங்க தப்பா போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு வியூகத்துல போனாங்க. இந்த இடத்துலங்க கரெக்டான ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டிராவிடியன் பாலிடிக்ஸ் என்னவோ அதை அப்படியே உள்வாங்கி உருவி எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள தன்னுடைய 25 கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலான இந்த சினிமா எல்லாம் தான் சம்பாரிச்சு வச்சிருந்த அந்த புகழை வச்சு கரெக்டாக 2 வருஷத்துல உள்ள போட்டு அறுவடை பண்ணி முடிச்சது விஜய் தான். அதில் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதில் வந்து அவர் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரோட ஃபார்முலா வெற்றி பெற்றிருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை கவர்ச்சியினால வெற்றி பெற்றுக்கிறான்னு சொல்றது ஒன்றும் குறைய கிடையாது, ஒன்றும் குறைவான வார்த்தையோ கொச்சையான மொழிநடையோ கிடையாது. அவர் மேல மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு, ஒரு அபிமானம் இருந்துச்சு, ஆதர்ச நாயகனா பார்த்தாங்க, வாக்களிச்சுட்டாங்க. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எப்போதுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் போய் முடியுங்கிறதா கலை யதார்த்தமா இருக்குது. இந்த முறையும் அப்படிதான் முடியும் நானும் நினைக்கிறேன். மேபி அது அப்படிங்களா போகலாம். ஆனால் நீங்க பர்டிகுலரா அதிமுகவை பத்தி கேட்டீங்கன்னா அது இன்னைக்கு ஒரு சரிவு பாதையில எடப்பாடி பழனிசாமியினுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக கட்சி அவர் வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கிறாரோன்னு தோணுது. இது என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, இப்போ திமுகவுக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ இது என்ன ஒரு பாடம்னா, அவங்களுக்கு பாடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஐடியாலஜி கிரிப்போடு இருக்கிறாங்க, திராவிடம் தமிழ் தேசியம் ஏதோ ஒரு கையில வச்சிருக்கிறாங்க. எதுவுமே இல்லாம இருக்கிற கட்சி தான் அதிமுக. நீங்க அதிமுக ஐடியாலஜினா அதிமுக பெரிய ஐடியாலஜி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக திராவிட கட்சிகள்ல தான் நடக்கும். இல்ல, அதிமுக திராவிட கட்சின்னு திமுகவினுடைய தோழர்களுக்கு நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? விஜய் வெற்றிக்கு பிறகு பேசுறாங்க, அது திராவிட இயக்கமா பாக்குறாங்க. ஏன்னா முன்னொரு காலத்துல அது ஓரளவு அது பிடிமானத்தோடு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நாயக பிம்ப வழிபாட்டோட ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாங்க அதிமுக. அதுக்கு இந்த ஐடியாலஜியும் கிடையாது. ஒட்டுமொத்தமா எம்ஜிஆர் அவராது ஓரளவு திராவிட இயக்கத்தோட அண்ணாவோட இருந்தாரு. அதன் பிறகு வந்து அப்படி யாரும் நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்னு அவங்களுக்கு வந்து ஒரு தனி நபரை வழிபடணும், நாயக வழிபாடு தான். அம்பேத்கர் சொன்ன மாதிரி நாயக வழிபாடு ஒரு சமூகத்தினுடைய கேடான ஒரு விஷயமா பாக்குறாரு. அந்த இடத்துல நோக்கி வளர்ந்த ஒரு கட்சி தான் அதிமுக. அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நாயக பிம்பம் கிடையாது. அப்ப அடுத்த நாயக பிம்பம் யாரு? ஏன்னா இதே முதலமைச்சர் விஜய் அவர்களை கரூர் சம்பவத்தின் போது திரை கவர்ச்சியால் மக்கள் செத்து மடிந்திருக்கிறாங்கன்னு பேசின நபர் யார் தெரியுமா? இன்னைக்கு புரட்சத்துல பட்டம் கொடுக்குறாரு பாத்தீங்களா, எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் சொன்னார். திரை கவர்ச்சியால மக்கள் செத்துருக்கிறாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். இன்னைக்கு அவர் போய் அங்கே சேர்ந்து புரட்சியாளர் பட்டம் கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? இன்னொரு நாயக வழிபாடு வேணும். அப்ப அங்க நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. இப்ப தத்துவமோ கோட்பாடோ கொள்கையோ இல்லைன்னா ஒரு கட்சி வீழும் அழியும் என்பதற்கு ஒரே உதாரணம் அதிமுக தான். அதுல இருந்து அதிமுகங்கிற கட்சியை மீட்டெடுப்பதற்கான வழிகளோ சூத்திரங்களோ கொள்கைகளோ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா நான் பார்க்கல. ஓகே, இடுமாவனம் கார்த்திவர்கள் நீங்க சொல்லுங்க. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதை பேசும்போதுல அண்ணா சொல்றது நான் சொல்லிடுறேன். அந்த நேரம் தாழ்த்தி வரலை அப்படின்னாங்கல்ல,
இது ஏற்கனவே அவங்களோட பக்கத்தில் போடப்பட்டது தான். அதில் தாவேகாவோட எக்ஸ் பக்கத்தில் போடப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பட்ட குழுக்கள் விவரம், இடம் மற்றும் நேரம் ஆகியவை பின்வருமாறு அப்படின்னு போட்டு நாமக்கல்லில் KS திரையரங்க அருகில் 8:45 போட்டிருக்காங்க. கரூர் வேலுச்சாமிபுரம் 12 மணின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது ஏற்பாட்டாளர்கள் வந்து கூடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இது புஷி ஆனந்த் கொடுத்த பேட்டி. அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். புஷி ஆனந்த் சார் சொன்னதை நான் சொன்னேன்றது இல்லவே இல்லையே. அதுக்கு தான் நான் முன்னாடியே உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். என்னன்னா நீங்க விளம்பரம் செய்யப்பட்டது 12 மணி விளம்பரம் செய்யப்படுது. புஷி ஆனந்தும் செய்தியாளர் சந்திப்பில் அதான் சொல்றாரு. நீங்க விஜய் வந்து 3 மணிக்கு மேல தான் வருவார்னா காலைல 8 மணிலேருந்து ஆட்களை திரட்டுறீங்க. யாரு எங்க அந்த மக்கள் வந்து நின்னாங்கல்ல, மக்கள் வந்தாங்கன்னா நீ என்ன நிமிஷம் பிரதர் முடிச்சிருங்க. 3 மணிக்கு மேல விஜய் வரப்போறாரு, கலைஞ்சு போங்க, போய் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மேல வாங்க அப்படின்னு வைக்கணும். ஆனால் காலிலேருந்து நீங்கள் பாட்டை போட்டு ஆட வச்சு அவங்க கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாமல், உணவு ஏற்பாடு பண்ணாமல், தண்ணி கொடுக்காம அவங்க சோர்ந்து போய் நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு மயங்கி விழுறாங்க. மயங்கி விழுந்த பிறகு ஒருத்தர் மேலே விழுந்து அப்படியே இறந்து போகிறாங்க. ஆனால் இப்போ நான் எனக்கு கோவம்னா இதில் வந்து நமக்கு இந்த துயரத்தில் எவ்வளோ வலி இருக்கோ அதே வழியோட விஜய் இருக்காரு அப்படின்னா நம்ம அதை கடந்து போயிடலாம். நம்ம விபத்து தான் போய் சொல்கிறோம். ஆனால் என்னென்னா 2 பண்ணுறாரு. ஒன்று சதின்னு சொல்லி தனக்கான பொறுப்பை தட்டி கழிச்சிடுறாரு. இன்னொன்று சதின்னு சொல்லி இதையே அரசியல் ஆதாயத்துக்கான ஒன்றா மாத்துறாரு. திரும்ப திரும்ப அதை பண்றாரு. அப்ப அந்த இடத்துல இது தொடர்பான வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில இருக்கு. அது இருக்கும்போது இவர் மேலதான் தப்புங்கிறது நம்ம இந்த இடத்துல பேச வேண்டாம். இது இடைத்தேர்தல் குறித்த விவாதம், நம்ம அதை நோக்கி மட்டுமே பேசலாம். வழக்கு இருக்கு, பேசக்கூடாதான். காவிரி வழக்கு இருக்கு, முல்லை பெரியார் இருக்கு, கச்சத்தீவு இருக்கு, எல்லா பிரச்சனையும் வழக்கு இருக்கு. வழக்கு தனியாக நடக்கட்டும். அதுக்காக பேசக்கூடாது நீதிமன்றம் சொல்லல, சட்டம் சொல்லல. இதுல வந்து விஜய் செய்வது பொறுப்பற்ற அரசியல், தலைமை பண்பு இல்லாத அரசியல். திரும்ப திரும்ப ஒரு திரிவாதத்தை ஒரு முதலமைச்சருக்கு செய்யக்கூடாது. காவல்துறை கொண்டுக்கு வச்சுங்கிறாரு. இப்போ கேள்வி எழுப்புறேன், காவல்துறை கொண்டுக்கு வச்சுன்னா அத்தனை கேமரா இருந்துச்சுங்க, அத்தனை வடநாட்டு ஊடகம், தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் காவல்துறை கொண்டு குவிச்சிருச்சுங்கிற வார்த்தையை விஜய் அவர்கள் கொண்டு ஆதவர்ஜனா பயன்படுத்தி. ஆனா முதல்வர் அவர்கள் அவர் மேல இந்த பழியை சுமத்த முடியாதுல்ல. யார் பழி சுமத்துறாங்களே, யாருங்க காரணம் அதுக்கு? அதற்கான விசாரணை தான் போயிட்டு இருக்கு. விசாரணையே போட்டுங்க, விசாரணையே போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா இது காரணம், மூல காரணம் விஜய்ன்னு சொல்றேன். அது வழக்கு போகுது, அதெல்லாம் போகட்டும். என்னன்னா அவர் திரும்ப திரும்ப சதிங்கிறார். அத்தனை கேமரா இருந்துச்சுல்ல, அத்தனை கேமரா குறைந்தது கையில இருக்கிற போன்லயே 1000 பேரா எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கேமரா எடுத்து காட்டட்டும், ஒரு காட்சி காமிக்கட்டும். காவல்துறை வந்து காலை வச்சு மிதிச்சு கொண்டாங்க, கத்தியை வச்சு கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, ஒரு காட்சியை காட்டட்டும். ஒரு காட்சி இல்லையே. விஜய் பேசுறப்பே தெரியுது ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது, பேசிட்டு போகுது. நம்ம ஆம்புலன்ஸா, நம்ம கொடி கட்டியிருக்கே அப்படின்னு கிடையாது. அங்க என்னன்னா நெரிசல்கள் சிக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தர் விழுந்து இறக்குறாங்க. அவரை கண்டுகொள்ளாம ஒரு பேச்சு தொடர்றாரு. அப்ப அப்பட்டமா தெரியுது விபத்து. சார் இடைத்தேர்தல் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த இடத்துல. ஏன்னா தலைப்பை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டோம். தலைப்பெல்லாம் தமிழ்நாடு இதை விட என்னங்க முக்கியம்? இடைத்தேர்தல் இதை விட என்ன முக்கியம்? கரூர் நடந்த இதை விட கொடுமையை விட என்ன முக்கியம்? இல்ல கடந்த 3 நாளாவே கரூர் சம்பவத்தை பத்தி தான் விவாதங்கள் நடந்தது. அந்த இடத்துல அதை பேசாம இதை பேச முடியாது. அதுதான் முதன்மை. அதை தட்டி கழிக்க தான் அவர் வெவ்வேறு வடிவங்களை வெவ்வேறு பேசி. ஓகே, இடைத்தேர்தல் தேர்வான சொல்றது இல்ல. நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான பணிகளை தொடங்கி இருக்காங்க? போட்டி போட போறோம், கள சண்டை செய்ய போறோம். வழக்கம் போல தனியா தான் களமிறங்குறாங்களா? கரூர் இடைத்தேர்தல பேசுவோம். கரூர் இடைத்தேர்தல்ல இப்ப வந்து தம்பி சொன்னது போல அந்த சமயத்துல திரை கவர்ச்சியால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தாவேகாவையும் குற்றம் சுமத்தி பேசியது MR விஜயபாஸ்கர். அதே சமயத்துல தாவேகாவுக்காக சிறைக்கு போனது கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் மதியழகன். பவுன்ராஜ் கட்சியில் எல்லாம் அதிமுக போயிட்டார். அந்த மதியழகன் தாவேகாவை சிறைக்கு போனார். இந்த தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சார். இப்ப மறுபடி கரூர் இடைத்தேர்தல் வருது. இப்ப கட்சிக்காக போராடிங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது. கட்சிக்காக சிறைக்கு போன மதியழகன் வேட்பாளரா இல்ல அதிமுக இந்த MR விஜயபாஸ்கர் வேட்பாளரா? விஜயபாஸ்கர் தான் வேட்பாளர். வந்து தாவேக்கால சேர்ந்தாருன்னு தெரியல. மிக தெளிவா அழகா சொல்றாரு, இவர்தான் வேட்பாளர். இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, அது வச்சு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு நம்மளாலே சொல்ல முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க தெரியல. ஒரே நிமிஷம் இல்ல 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 நான் வரேன் மேடம். அவர் சொன்ன கேள்விக்கு தான் நானும் வரேன். இடைத்தேர்தல் பத்தி தான் பேசுறேன். அவர் கட்சியில ஒரு கேள்வி கேட்டீங்க, பொது வேட்பாளரா நிறுத்த போறாரா அம்பாசமுத்திரத்துலன்னு கேட்கும்போது கட்சி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில்ல, அதனால அது பேச முடியாது, அதை எடுத்துக்க கொள்ள முடியாதுன்ற மாதிரி இது வரைக்கும் அறிவிக்கல தாவேகால இருந்து விஜயபாஸ்கர் தான். யாருக்கு நான் கேட்கிறேன், நான் வேட்பாளர் கூட போறேன்.
இப்ப மதியழகன் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தா யாருக்கு அந்த கட்சியில முதன்மைத்துவம் வழங்கப்படும்? அததான் நான் சொல்ல வரல. அது வந்து முடிவெடுக்க போறதா விஜயன் தான். அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். அப்படி இருக்குன்ற போது இது இவ்வளவு இப்போ ரொம்ப சிம்பிள். இப்ப நடந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து மாவட்ட செயலர் தான் மேக்சிமம் கொடுத்துருக்காங்க. 80% 90% அவங்களுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டி மக்கள் இயக்கத்திலிருந்து இருந்த அந்த மாவட்ட செயலர் தான் இன்னைக்கு கொடுத்து, அப்படிப்பட்ட ஆட்களை தான் இன்னைக்கு அமைச்சர் வரையும் கொண்டு வந்து உட்கார்த்தி வச்சிருக்காங்க. சாதாரண பாமரன். அப்போ இதே பாயிண்ட்ல பார்த்தாங்க அப்படின்னா மரியாதை கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1821 வாக்கு வித்தியாசத்தில் தான் வின் பண்ணியிருக்காங்க. இவர் இப்ப வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு சீட் கொடுப்பீங்களா இல்ல உங்க தொகுதியில கொடுப்பீங்களா? இந்த டிசிஷன் மேக்கிங் தலைவர் தான் எடுக்கணும். வந்ததுக்கு அப்புறம் இதை பேச முடியும். இப்ப அவர் சொல்றாரு, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கரூர் விஜயபாஸ்கர் தான் கொடுக்க போறாரு பாருங்கன்றாங்க. இப்ப நான் மதியழகன் தான் கொடுப்பாங்கன்னு சொல்றேன். அந்த இடத்துல வந்து சேர்ந்து இருக்காரு. அந்த ஒரு மரியாதை நிமித்தமா பண்ணது அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்ல. மதியழகன் பேசிட்டு போனாரு முன்னாடியே. அவர் முன்னாடி வந்து பேசினார் விஜயபாஸ்கர். மதியழகன் தான் மதியழகன் தான் பேசினது. அதுக்கப்புறம் தான் விஜயபாஸ்கரே பேசுறாரு. நீங்க விஜயபாஸ்கர் பேசி மதியழகன் பேசினா கூட பேசுறது ஒரு நியாயம் இருக்கு. யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நான் கேட்டேன். இல்ல முக்கியத்துவம்ன்றது எங்கேயுமே ரெண்டு பேருமே இல்ல. அவ்வளவுதான். அப்ப வெயிட் பண்ணுவோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன காரணம் பேசுவோம். அன்னைக்கு பேசுவாங்க. ஓகே. சோ இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கும்போது அதை தான் நான் சொல்ல வரேன். இடைத்தேர்தல்ல எங்கெங்கெல்லாம் நிக்க போறாங்களோ இதுவரை தன்னிடம் தன் இயக்கத்திலிருந்து இருந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்றத நாங்க நம்புறோம். பட் இதுக்கப்புறம் அவங்க தான் டிசைட் பண்ணும். ஓகே, கரூர்ல இப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்கன்றத தாண்டி அதிமுகல இருந்து மேலும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர வாய்ப்பு இருக்கா? அது தெரியலையே. இடைத்தேர்தலுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? சொல்றேன். அந்த பேசுறாரு விஜய் பேசுற 8 பேர்னாரு, 8 இடம்னாரு. 7 இடம் தான் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் வர போறாங்க. இல்லங்க, அது அப்படி கணக்கு இல்ல. யார சொல்றீங்க? இதுல இருந்து வந்தது பேசுறப்பவே 8 இடங்களுக்கு கிடைச்சதுன்னாரு. பேசுற வரும்போது ஒரு 6-7 டிஃபரன்ஸ்ல வந்துருக்கு. நீங்க ஆனாலும் ரொம்ப டீ கோடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வந்த வரைக்கும் வச்சு பேசுறதா யாரும் வர மாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. அது அவங்களோட தனிப்பட்ட இது. இவர்கள் வருவார்கள், இவர்கள் வர மாட்டார்கள் சொல்றதுக்கு இல்ல. இப்ப எதனால வராங்க? ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கிறேன். திமுக இருந்து யாரும் வெளில வரல, அதிமுக தான் வெளில வராங்க. அப்ப என்ன இஷ்யூ அப்படின்னா அவங்களோட தலைமை மேல ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா தலைமையை அவர்களுக்கு பிடிக்கல. நான் முடிச்சிடறேன். விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைந்த உடனே செய்தியாளர் சந்திப்புல என்ன தெரியுமா சொன்னாங்க? தாவேகா தரப்புல இருந்து எங்களுக்கு அப்ரோச் கொடுக்கப்பட்டது, நீங்க பார்த்த அந்த வீடியோ இருக்குல்ல, அது முழுசா பாருங்க. அது எப்ப சொன்னாங்கன்னு தாவேகால அது எப்ப சொன்னாங்க? தாவேகா ஜாயின் பண்ண உடனே சொன்னாங்க. இது குறித்து விமர்சனங்களை மாத்தி சொன்னாங்க. அது எப்ப அது வந்து அந்த வீடியோவை எதுக்காகனா அது முன்னாடியே சொல்லப்பட்டது. வந்த வீடியோ வேற. முதல்ல என்ன சொன்னாருன்னா முதலில் ஒரு அப்ரோச் செய்யப்பட்டது, பேசப்பட்டது. அதற்காக சொன்னதை தவிர தனிப்பட்ட முறையில் பேசப்பட்டதாக ஆட்சி அமைக்க எல்லாருமே பேசப்பட்டது. முக்கியமான புள்ளி சொல்றாரு. தாவேக ஆட்சி அமைக்க அதிமுக கிட்ட ஆதரவு கட்டம்ங்கிறார். பொருள் இல்ல அதுதான் வரேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசு ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு கவர்மெண்ட் நிக்குது அப்படின்ற போது நாலா பக்கத்திலும் எல்லோருமே எல்லாம் பேசுவாங்க. இருங்க சார், சீமான் தான் இல்லையே சார். அப்ப வர வாய்ப்பு கிடையாது. அப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டியா யார் இருக்காங்க? இருங்க, அததான் சொல்ல வரேன். கொஞ்சம் கொடுங்க, டைம் கொடுங்க, நான் சொல்றேன். இப்போ எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற பெரும் தலைவர்கள் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம அதிமுக பேசலாம்னு சொல்ல, உதாரணத்துக்கு ஜான் வச்சுங்களேன். ஜான் வேண்டாம், இப்போ ஆதவ் அர்ஜுனா வச்சுங்க. ஜான் ஆதவ் ப்ரோ வந்து என்ன சொல்லியிருப்பாரு? நம்ம வேணா அதிமுக பேசி பார்க்கலாமே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. புசியானந்த் என்ன சொல்லியிருப்பாரு? இல்ல நம்ம பேசி பார்க்கலாம். இது நடக்கும், எல்லா கட்சியிலும் நடக்கும். ஏன் அப்ப திமுக பிஜேபி பேசுறதுக்காக இதுவே இல்லையே. மேடம், ஒரு கேள்வி கேக்குறீங்க, அந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அதற்கு நீங்க பதிலே கொடுக்காம இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? அதிமுக அப்ரோச் பத்தி கேட்டீங்களா? அது நான் பதில் சொல்லணும். அதுல பிஜேபி பதில் சொல்லணுமா வேண்டாமா? அதான் சொல்ல வரேன். இப்ப எல்லோருமே எல்லா சைட்லயும் பேசியிருப்பாங்க. புரிஞ்சுங்க. இப்ப அதிமுக சைட்ல என்ன பண்ணிருப்பாங்க? நம்ம ஒரு கூட்டணி கொடுக்கலாமே, நம்ம போலாமே, அவங்க சைட்லயும் பேசியிருப்பாங்க.
எல்லா இடத்துலையுமே ஒரு பர்முண்டேஷன் காம்பினேஷன்ல எவ்ரிபடி வில் ஹாவ் their ஓன் ரோல்ஸ். சிடி நிர்மல்குமார் பேசியிருக்கலாம், ஆதவ் ப்ரோ பேசியிருக்கலாம், புசி ஆனந்த் பேசியிருக்கலாம். ஒவ்வொருத்தருமே அவங்க முடிச்சிட ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. ஒவ்வொருத்தர் அவங்க பாயிண்ட்ல வரும்போது இதை எடுத்து முன் வச்சிருப்பாங்க. ஆனா டெசிஷன் மேக்கிங் யாருன்னா விஜய் எடுத்திருக்காரு. அப்ப அவர் என்ன தெளிவா எடுத்திருக்காரு தன் கொள்கை கோட்பாட்டுல, நம்ம பாஜகவுடன் யார் கூட்டணி மறைமுகமாக நேரடியாக வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்றதுனாலதான். ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி, உண்மையிலேயே அவங்க அதிமுக கூட்டணி வைக்கணும்னா இந்த 5 கட்சியை கொண்டு வந்து கஷ்டப்படுற அவசியமே இல்லை. அவங்க ஒரு டெப்டி சிஎம் 47 சீட்டை வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அது பண்ணாம தன் கொள்கையில தான் இதை எடுத்ததாக இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சொல்றேன். அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் அணுகனதை பத்தி கேட்கிறப்ப அது முன்னாடியே இருக்கலாம் அப்படின்னாரு. முன்னாடியேன்னா அதிமுக. அப்ப அதிமுக அணுகலாம் கேட்டா யூகத்தை சொல்றாரு. அப்ப அதிமுக அணுகனா கூட எடப்பாடி பழனிசாமி அணுக முடியும் இல்லையா, எம்ஆர் விஜயபாஸ்கர் அணுகனா அது குதிரை பெறும். இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் அணுகிறா சொல்ல, எங்களை அணுகிருக்கார்கள் அங்கேயும் பேசப்பட்டிருக்கலாம் தான் சொல்றேன். அப்ப தாவேகா சார்பா அதிமுகவை ஆதரவு கிட்ட அணுகிறாங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், பேசியிருப்பாங்கன்னு சொல்ல வர. அவங்க இந்த எண்ட் பாயிண்ட் எப்படி வருது? ஒரு நிமிஷம் எல்லாராலையுமே கேள்வி கேட்க முடியும். ஆனா பதில் அங்க உட்கார்ந்தவங்க தெரியுமா, அவங்க தான் எக்ஸாக்டா சொல்ல முடியும். தலைமை விஜயபாஸ்கர் கூட்டு இருக்குல்ல, இல்லங்க அணுகுனாங்க. இப்ப அணுகுனாங்கன்னா அவர் இருக்க அணுகுனாங்க. முன்னாடியே அணுகுனாங்கன்னா ஆட்சியமைக்க அதிமுக ஆதரவு விட்டு அணுகுனாங்க. எது உண்மை நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் வச்சுப்போமே. இப்ப நான் இருக்கேன் வச்சுங்க, உதாரணமே இப்ப எனக்கு கார்த்தி பிரதர் நல்லா தெரியும். தனிக்கட்ட முறை உங்களை அப்ரோச் பண்ணி முடியாது. இப்படிதான் வரும். ஆனா தலைமைக்கு நேரத்தை வாங்கி முடியும். கருத்துக்களை முன்வைக்க காத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அதை என்ன செய்ய போறாங்க திமுகவினர்? எஸ், தேவைகள் இருக்குங்கிற பட்சத்தில், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற பட்சத்தில் முடிவெடுப்பாங்க, ஏற்க முடிவெடுக்குங்க. மற்றபடி இந்த அனுமானப்படி நம்மளால பதில் சொல்ல முடியாது. அதை தாண்டி நான் ஒரு விஷயம் பதிவு பண்ண சொல்லி தான் நீங்கள் நான் இதுக்கே வந்து டிஸ்கஷனுக்கே வந்திருக்கேன். ஒரு லாஸ்ட் ஒரு 5 months நான் ஒரு ரிசர்ச் பண்ணேங்க தனியாகவே. ஏன் இந்த சிக்கல், ஏன் ஒரு கட்சி ஒன்று வருது, அது மக்களின் மாற்றம்ங்கிற பேரில் வருது, ஆனால் மாற்றம் இல்லை, ஏமாற்றமாக இருக்குது, பெரிய ஏமாற்றமாக இருக்குது. என்னதான் ரீசன், ஏன் அவ்வளோ பெரிய சிக்கல் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பேசிக் ரீசன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் சொல்கிறேங்க. இந்த விஷயம் விஜய் சாருக்கே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கே தெரியாது. ஏன் டிவிக்குங்கிற கட்சி உருவாச்சு, அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிற ரீசன் நான் இப்போ சொல்கிறேன். பிரதருக்குமே அது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னாங்க, கொக்கிக்குமார் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். கொக்கிக்குமார்னு ஒரு பேஜ் ஒன்றுங்க. அது வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் சாரோட படங்கள் இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியில்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹார்டாகவும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த சைட்லேருந்து ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்களை ஃபேஸ் பண்ணணும். ரொம்ப படங்கள் வந்து டீமோட் பண்ணுற மாதிரி மீம் போட்டு ரொம்ப விஜய் சார் அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு டீம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் உள்ள வர்றப்ப, இந்த டிஜிட்டல் மாஃபியான்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஐடியாலஜி உள்ள வர்றப்ப ஒரு டீம் ரெடி பண்ணி டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த பக்கம் கொக்கிங்குமார் பேஜுக்கு ஆப்போசிட்டா ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அப்ளை பண்றப்ப சாரோட படங்கள் சில நல்ல படங்கள் வரும், சில படங்கள் சரியில்லாத படங்கள் வர்றப்ப அதுக்குமே வந்து இதை அப்ளை பண்றாங்க. அந்த டீம் இருக்குல்ல, சப்போர்ட் பண்ற டீம், அவங்க வந்து சப்போர்ட்டிவ் போஸ்ட் போட்டு ஓடாத படங்களை கூட இவ்வளவு க்ரோர்ஸ் கலெக்ஷன் சொல்லி இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிச்சு அதை சக்சஸும் பண்றாங்க. ரியாலிட்டியில படம் ஒர்க் அவுட் ஆயிருக்காது, ஆனா சோசியல் மீடியால பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இது நல்லா இருக்கு, இது ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. சக்சஸ் ஆன படங்கள் என்ன சார்? சுறா சொல்லலாம், சுறா சொல்றாங்க, ஹிட்னு சொல்றாங்க. சுறா ஹிட்டா? ஆமா, சோஷியல் மீடியால சுறா ஹிட்டுங்க. இப்போ விஜய் சார் ஃபேன்ஸ் கேட்டீங்கன்னா சுறா ஹிட்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு படம் இருக்கு, என்ன பேச விடுங்க, நான் மறந்துடுவாங்க. சரி, இந்த முடிச்சிடுறாங்க இதெல்லாம் சுருக்கமா. எஸ். ஸோ அப்படி இருக்கப்ப அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் மக்கள் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கதா காமிக்கிறது ஈஸியா இருக்கு. அவங்களுக்கு மக்கள் நம்புறாங்க, குறிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் நம்புறாங்க. ஸோ இதையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ டிவிகே கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கொக்கிக்குமார் பேஜுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு இனிஷியல் சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சு அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அது மக்களை பயன்படுத்திட்டு, ஃபாலோவர்ஸை பயன்படுத்திட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லி டேகை பயன்படுத்தி மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க தான் நான் சொல்றேன். சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க கொக்கிக்குமார்ங்கிற பேஜுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ ஆரம்பிச்சு அந்த கொக்கிக்குமார் டீம் தான் தேடிட்டு இருக்கான். இந்த ஏமாற்றத்துக்கு கொக்கிக்குமார் டீம் தான் காரணம். 2 பிரதான கட்சிகளை வீழ்த்தி தாவேகாங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. 1,72,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க.
ஒரே ஒரு பேஜ் கொக்கி குமார்ன்ற ஒரு பேஜ்னால ஆட்சியே பிடிச்சாங்கன்னு சொல்றது வந்து அப்ப அந்த 1,72,00,000 மக்களோட வாக்குகளை வந்து ஒரு ஒரு வந்து என்ன சொல்லலாம் அவர் வந்து இழிவுபடுத்துற மாதிரி இருக்குதா சோசியல் மீடியால இல்லாத பல மூதாட்டிகளும் அப்படிதான் நான் பெண்களும் பார்க்கிறேன். வாக்களிச்சிருக்காங்கல்ல, அதான் அவங்களை சொல்றேன். எப்படி நம்ம இழிவுபடுத்த முடியும்? மக்களை ஈஸியா என்ன சொல்றது சோசியல் மீடியா மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுங்கிறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப டிஎம்கேக்கு ஓட் பண்ற ஒரு நபர் காலங்காலமா டிஎம்கேல இருக்க ஒரு நபர் இவர் ஒரு சொல்றத தாத்தா பார்த்தா ஒருத்தர், ஏதோ நான் யார் தாவேக்கா பேசுறதுக்கும் social குறுக்க media பேசவே புத்தகத்தை மாட்டேன், நான் யார் வச்சுக்கிற பேசுறதுக்கும் குறுக்க பேசவே திமுக மாட்டேன். அதிமுக இல்லன்ற மாதிரி இருக்கு. இல்ல அதான் வரேன், நான் யார் பேசுறதும் குறுக்க பேச மாட்டேன். ஒரு டிஎம்கே ஓட் பண்ற ஒரு தாத்தா ஒரு குழந்தை சத்தியம் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே ஓட் பண்றாங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் யார் பண்ணுது? இது அரசியல் முறையாது, இது கொள்கையாது. இது எந்த அடிப்படையில் வந்து இந்த கட்சி மாற்றத்தை உண்டாக்குச்சு? ஸோ சொசைட்டில அடிப்படை ஸ்ட்ரக்சர்ல தேவையே இல்லாம ஒவ்வொரு கட்சி உருவாகணும், அதுக்கான ரீசன் ஒன்று இருக்குங்க. டிவிகேங்கிறதுக்கான ரீசனே இங்க தமிழ்நாட்டில் இல்ல. அதுக்கான ரீசன் நான் என்ன பாக்குறேன்னா, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, அது ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்லாத விஷயத்தை இருக்கிற நம்ப வைக்க முடியுது, சோஷியல் மீடியால அதை பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப அதையே செஞ்சுதான் இப்ப இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நான் சொல்றேன் இது 100% உண்மை. ஓகே, எஸ் ஒரு அவரோட இதுக்கு மட்டும் சொல்லுங்க. அதாவது வந்து வயசான தாத்தா பாட்டியோட சத்தியம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேர பேத்திகள் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு இழிவான செயல் மாதிரி சொல்றாரு அவரு. 500 ரூபாய் காசை வாங்கிட்டு சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஊழல். அவன் தாத்தா பாட்டி கிட்ட என்னோட தலைவனா இருக்கான், நம்புறேன், மாற்றத்துக்கு ஓட்டு குழந்தைகள் கிட்ட வந்து ஓட்டு கேட்டது சரியா? இதை நீங்க சரின்னு சொல்ல போறீங்களா? மாற்றத்துக்கு ஓட்டு போடுன்னு அவங்க சைட்ல இருந்தோ அந்த தாத்தா பாட்டிகள் ஓட்டு போட்டதை வந்து நம்ம இழிவா பேசுறதுக்கு இங்க இல்ல. தே ஹேவ் தேர் ஓன் ரைட்ஸ். அவன் பேரன் சொல்லலாம், பேத்தி சொல்லலாம், அப்பா சொல்லலாம், அம்மா ஆனா விஜயகுமாருக்கு ஓட்டு சொல்லலாம். போடலங்கிறதுக்காக பேரனோ பேத்தியோ தாத்தா பாட்டி இழிவா பேசுறது தப்பு இல்லையா? இல்லையா? எங்க இழிவா பேசினாங்க? வீடியோ வெளியானது. அதுதான் மேடம் சொல்ல வரேன். திமுக இன்ஃப்ளூயன்சிங்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஓட்டு கேட்க போறீங்க, ஐயா அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, அவனுக்கு நீங்க அவங்க வந்து கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேரடியா குழந்தைகள் கிட்ட ஓட்டு கேட்டாரு சொல்லவே இல்லையே. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இஸ் தேர் எனி ரூல்? இந்த மாதிரி ஒரு லீகலா இது தப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல் இருக்கா? அது குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரு rule. இருக்கு. அது அதான் சொல்ல வரேன். குழந்தைகளை பயன்படுத்த கூடாதுங்கிறது அதான் rules மேடம் சொல்ல இருக்கு. வரேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் இப்போ இங்க பாயிண்ட்னா, சொல்லுங்க. ஒரு தாத்தா பாட்டி நீங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்றீங்களா? 500 ரூபாய் காசு கொடுத்து இதை விட ஜனநாயகத்தை கொலை பண்ணி அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இத்தனை வருஷம் ஓட்டுக்கு வாக்களிக்க வச்சிருக்கீங்க. இப்ப இது இல்லாம ஒரு மாற்றத்துக்காக ஒருத்தர் வராரு, இந்த 2 ஊழல் கட்சிகளை தூக்கி போட்டு ஒருத்தர் வராருன்னா அதை நீங்க வரவேற்கணும். அதை தான் நீங்க பார்க்கணுமே தவிர இது ஏதோ ஏமாத்தி வாங்கிட்டாங்க. நான் கேட்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தாவேக்காக மட்டும் தான் எழுதி வச்சிருக்காங்க. நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் போங்க. இன்னைக்கு ஜனநாயகம் மாறுது சார். நீங்க கொண்டு போங்க. அப்டேட் ஆஃப் டெக்னாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க, நீங்களும் யூஸ் பண்ணி கொண்டு வாங்க. யார் வேணாம்னு உங்களை சொன்னது? nobody stopped you. ஓகே, இந்த யாரும் ஸ்டாப் பண்ணலையே. ஓகே சார், நீங்க சொல்லுங்க. சேர்த்து கழிக்கிறேன். அதாவது இப்ப வாக்குக்கு வந்து திமுக அதிமுக காசு கொடுத்துருக்கீங்க. நான் அந்த இடத்துல 100 கார்டு உடன்படுறேன். இந்த திமுக அதிமுக எல்லா தொழிலும் காசு கொடுத்தாங்களா இல்ல குறிப்பிட்ட தொழில மட்டும் கொடுத்தாங்களா? அது எங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம், நடந்திருக்கலாம். கேள்விக்கான பதில் மட்டும் சொல்லுங்களேன். இதுக்கு அவ்வளவுதானே தவிர ஓகே ஓகே சார், ஓகே. தேர்தல் முடிஞ்சிருச்சு, காசு கொடுத்தாங்களா இல்லையா? வேற ஒரு டிபார்ட்மென்ட் போயிட்டாங்க. அதிமுக வாக்கு காசு கொடுத்தா இல்லையா? கொடுத்துச்சு. திமுக கொடுத்துருக்கு. விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, கொடுத்துருக்கலாம். சொல்ல முடியும்ன்றல்ல. நீங்க மறுபடியும் எப்படி அந்த 2 பேர் தான் நிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த 2 பேர் மட்டும் தான் இல்ல உங்களுக்கு அந்த 2 பேர் மட்டும் தான் ஏதோ அரசியல் கட்சியில வந்து மாற்ற மாதிரி இருக்கு. அந்த 5 ஒரே நிமிஷம் மேடம், அந்த 5 எம்எல்ஏகளை தாண்டி கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து சேர்ந்திருக்கான். அந்த அதிமுக கட்சியில இருக்கிற தொண்டன்ல இருந்து ஆரம்பிச்சு பகுதி இணை இவங்க என்ன குதிரை பேர் பேசிக்க முடியும்? இவங்க என்ன லாபம் கிடைச்சிருக்கு? 4 மணி நேரம் பேசுறேன். ப்ளீஸ் அருண் நீங்க சொல்லுங்க. திமுகவுடைய வியூகம் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்க போகுது? சுருக்கமா மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுங்க. ஏமாற்றம்ங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த இப்ப மக்களுக்கு பெருநம்பிக்கை இருந்துச்சு. ஒரு சின்ன சிக்கல் இந்த மாதிரி இந்த குழந்தைகளை சொல்லி ஓட்டு போட வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு ஃபேக்கான ஹோப் கொடுத்து அது எதுவுமே இப்போ நிறைவேற்றாம இருக்கனால மக்களுக்கு இது ஏமாற்றம் தெரிஞ்சு போச்சு. பெரு ஏமாற்றம் தெரிஞ்சு போச்சு. அப்ப மக்களோட சாய்ஸா டிஎம்கே இருக்கு. அவங்க அதுக்கான இனிஷியேஷன் ஃபுல்லா பண்ண போறாங்க. அதுக்கான எதிர்பார்ப்பு இங்க சோசியல் மீடியா நம்மளால பார்க்க முடியுது. தினம் பார்க்க முடியுது. நீங்க விஜய் சாரோட எல்லா மரியாதைக்குரிய விஜய் சாரோட போஸ்ட்ல எல்லாத்துலயுமே கீழே கமெண்ட் செக்ஷன் படிச்சு பாருங்க. பெரிய ஏமாற்றம்ங்கிறது இங்க பதிவா இருக்கு. அருண்மொழி நீங்க சொல்லுங்க. இடைத்தேர்தல்ல எல்லா கட்சிகளுமே வந்து எல்லா தொகுதிகளிலும் போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது கூட்டணி கட்சிகளுக்கு செக் வைக்கிறதா அமையாதா? எப்படி தாவேக்காவுக்கு சொல்றீங்களா? இல்ல எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்கன்னா அது தாவேக்காவுக்கு பெரிய சாதகமா தான் மாறும். பெரிய சாதகமா தான் இருக்கும். ஏற்கனவே அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அலைன்ஸ்ல ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவங்க அப்புறம் தாவேக்கா, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், ஐயுஎம் எல்லாம் ஒரே அலைன்ஸ்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் சில பேர் வந்தாங்கன்னா அதிமுகவுடைய பல பேர் அங்க போய் சேர்றதுனால அந்த கட்சியே தானாவே வந்து பில்ட் ஆயிரும்.
அப்போ இல்ல இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா தாவேக ஆட்சி அமைச்சிருக்கிறதே வந்து கூட்டணி கட்சிகளுடைய உதவி, அதான் தோழமை கட்சிகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர்றாங்கன்னா தாவேகாவில இருந்து தான் சேருவாங்க. அப்போ இவங்களே வந்து பெரும்பான்மையை கையில வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய வலிமைகளை இழக்க மாட்டாங்க. இல்ல 2 விஷயம் இருக்குங்க. நீங்க கேட்கறது ரொம்ப ஷார்ப்பான கொஸ்டின். இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய சேர்ப்பதனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க உங்கள் மீது இருந்த தூய சக்தி அப்படிங்கிற பிம்பத்தை நீங்களாவே வந்து கலைச்சிக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன ஒரு வாய்ப்பை உருவாக்குறீங்க அப்படின்னா, பாஜகவுக்கோ அல்லது ஒன்றிய அரசுக்கோ எங்க மேல நீங்க எப்ப வேணா ஈடு ரெய்டு விடலாம், எங்க மேல எப்ப வேணா நீங்க சிபிஐ கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறீங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஏன்னா அவங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரே ஒரு பொது விவாத மேடையில ஆமா நாங்க ஒரு வாஷிங் மிஷின் தான் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டார். தாவேகாவுடைய கட்சி செய்தி இப்ப நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமானது என்னன்னா, கூட்டணி கட்சிகளை அவர் நம்பல. விசிகா மேல அல்லது விசிகாவின் தலைவர் நான் திருமாவளவன் என்ன சொன்னாங்க ஒரு பொது மேடையில, அந்த நாளோட நிக்கிறதுக்கு நாங்க தாங்க காரணம், இல்லைன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னாரு. அவர் சொன்ன பிறகு 4 பேர் வந்துட்டாங்க, 3 பேர் வந்துட்டாங்க. அப்பனா அவருடைய ஹேண்ட் எல்லாம் அங்க ஹோல்டு கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப விசிகாவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ நினைச்சாலும் அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்க முடியாது. ஏங்க இப்ப வந்து சேர்றாங்கன்னா சேராதீங்க சார், வெளிலேருந்தே ஆதரவு கொடுங்க சார். ஏன் விஜயகாந்த் அவருடைய தேமுதிக அந்த மாதிரிலாம் கிடையாதா? வெளி கட்சிக்குள்ள அவங்க எம்எல்ஏவா இருந்தது மக்களை இழிவுபடுத்துறதுங்க. முதல்ல விஜயபாஸ்கர் செய்யறதோ எம்ஆர்வி செய்யறதோ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க. அப்படி இழிவுபடுத்தின மக்களை, மக்களுடைய வாக்குகளை துச்சம் என தூக்கி எறியக்கூடிய மனிதர்களை நீங்க மரியாதை கொடுத்து அழகு பாக்குறீங்களா? உங்க மேலதான் மக்களுக்கு கேள்வி. எப்ப தூய சக்தின்னு சொன்னீங்களே, மக்களுடைய நம்பிக்கையை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இப்போ அருணாதிரன் தோழருடைய பயணம் நான் உடன்படுறேன், சோசியல் மீடியா ஒரு பெரிய காரணியா இருந்திருக்குது. அதையும் தாண்டி என்ன காரணமா இருந்திருக்குது? 2 பேரும் திராவிட கட்சிகள் மீது இருந்த வெறுப்புணர்வு, ஊழல் மலிந்த அரசியல், நிர்வாக சீர்கேடு, வாரிசு அரசியல், இப்படின்னு பலவிதமான காரணிகள் ஒட்டுமொத்தமா மக்களுக்கு ஓகே இவர் ஒரு மாற்றா இருப்பாருன்னு ஒரு பெரு நம்பிக்கையை விதைச்சிங்கல்ல, அந்த நம்பிக்கையை வாக்கு அறுவடை பண்ணீங்கல்ல, ஜெயிச்சிங்களா? அந்த நம்பிக்கை காப்பாற்ற வேணாமா? நீங்களும் இன்னொரு திராவிட கட்சி மாதிரியே அவங்கள்ட்ட இருந்த நபர்களே வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்துவீங்க அப்படின்னா நீங்க தூய சக்தி இனிமே பேசவே கூடாது. அந்த அருகதை நீங்க இழந்துட்டீங்க. அப்ப தூய சக்தி அருகதையை நீங்க இழந்தது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளை மறைமுகமா இழிவுபடுத்துறீங்க. நீ ஆதரவு கொடுத்தானா கொடுக்காட்டேன்னா அமைதியா இருக்கிறதுனா அது. இப்போ விசிகா எடுத்துக்கோங்களேன். அந்த விசிகாவுடைய அமைச்சர் இருக்காருல்ல மன்னியரசு, அவர் போராட்ட காலத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். அவருக்கு ஒரு ஆணவ கொலை தடுக்க தனிச்சட்டம் வேணும்னு அவர் கேட்கிறாரு. என்ன மூவ் பண்ணிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட அவர் ஹோப்ஃபுல்லா பேசுறாரு. இப்ப அந்த ஹோப்ஃபுல்லா அவர் பேசுறதுக்கான டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே வரும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, இருக்கிறதுனா இருங்க, எங்க ஆளுக்களே எம்எல்ஏவா இருக்கிறாங்கன்னா, ஏன்னா அது நீ கூட நச்சு தேவையே இல்லைல்ல. இப்போ அமைச்சர் ஷாஜகான் வந்து முஸ்லீம் லீக் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஷாஜகான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைத்தேர்தலில் கண்டிப்பா தாவேகா 7 தொகுதிகளில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இது நிதர்சனமா எடுத்துக்கலாமா, இல்லைன்னா வந்து ஓவர் கான்பிடன்ஸ் எடுத்துக்கலாம்? இல்லைங்க, வாய்ப்பு இருக்குல்ல. அது வந்து ஏன்னா ஆளுங்கட்சிக்குனே வந்து ஒரு இது இருக்கும். இன்னொன்று பொதுமக்களுடைய பொது புத்தின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா வெற்றி பெற கட்சிக்கு வாக்களிக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதுவே இந்த வெற்றியை பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் திமுக பண்ண ஒரு மிகப்பெரிய பிழை இருக்குங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுலாம் தொடர்ச்சியா பேசினாங்க. இப்ப மக்களுக்கு என்ன ஆயிரும்னா, எப்படியும் திமுக தான் ஜெயிக்கும், போட்டு வைப்போம் தாவேகா, சும்மா போடுவோம்னு போட்டுதான் 108 ஜெயிச்சுட்டாங்க அவங்க. அப்போ அவங்களுடைய சுய சூத்திரத்திலேயே ஒரு பிழை இருக்குது திமுக கிட்ட. அப்ப இப்ப மக்களுக்கு என்ன ஆகும்னா, 7 இடம் 108 ஜெயிச்சுட்டாங்க, கூட இருக்கலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல விஜய் அவர்களுக்கு, நாம இவரே ஜெயிக்க வைப்போம். இப்போ கரூர்ல ஜெயிச்சது யாரு? அதிமுகவா விசிலா? அதிமுக தான் ஜெயிச்சாங்க. அதிமுக ஜெயிக்க வச்ச மக்களை நிராகரிச்சுட்டு அவங்க இப்ப விசில போய் ஒரு நிக்க போறாரு. இப்ப அதிமுக ஓட்டு என்ன ஆகும்? எப்படி விசிலுக்கு வந்து விழப்போகுது? அப்ப எப்படி விசில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுக்காக தான் சொல்றேன், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை இது நடக்கும் நான் சொல்ல, ஒரு அசம்ஷன் நான் சொல்றேன். ஒருவேளை ஒருத்தர் அங்க நிக்கல, ஒருத்தர் மட்டும் நிக்கிறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த வகையில் ஒருத்தர் போச்சுன்னா கண்டிப்பா டிவிக்கு டஃபா இருக்கும். அந்த பிரயத்தன முயற்சியை திமுக அதிமுக எடுக்குமா நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னைய சூழல்ல யார் யாரோட சேர்ந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க. நீங்க குதிரை பேரத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க, தோழர் பதில் சொன்னாரு. அவர் அதிமுக அப்போஸ் பண்ண பத்தி பேசினா ஒரு பக்கம் இருக்கட்டும், அமமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த அமமுகன்ற கட்சிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் கஷ்டப்பட்டு அங்க மனவளை ஜெயிக்க வச்சாங்கல்ல, அந்த எம்எல்ஏ கிட்ட இரவு நேரத்துல மகிழுந்தல உட்கார்ந்து கையெழுத்து வாங்கின வீடியோவை வெளியிட்டது தாவேகா. ஏன் வெளியிட்டீங்க? அப்ப அந்த எம்எல்ஏவை நீங்க பாஜக பாசிச சக்தியோட கூட்டணி வச்சு அமமுக எம்எல்ஏவை உள்ள சேர்க்க முயற்சி பண்ணது உண்மையா பொய்யா? அந்த அப்ரோச் மட்டும் தோழர் பதில் சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஓகே, காமேஸ்வரர்கள் பதில் கேட்கறது ஒரு நிமிஷம். அது மாதிரி அந்த ஆளுநர் மாளிகையில முதல்ல கொடுத்தாருல ஆதரவு இருக்குன்னு,
அதில் வந்து இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஆதரவு இருக்குன்னு சொன்னார். ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏ மட்டும் அப்படி ஆதரவு கொடுப்பாரு. இல்லையே, அப்படி வரலையே. இங்க வந்துச்சு, வெளில இருந்தது அப்படி தகவல் இல்லையே, இந்தியன் யூனிவர்சிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் Okay, அதுக்கு okay. கொடுக்குறாங்க. உங்களுடைய நிறைவு பார்வையை நீங்க முன் வச்சு நம்ம ஒரு கேள்வியை சொன்னேன். இல்ல, அதுதான் வந்து இப்போ அந்த அமமுகவோட இது வந்து ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு சட்டசபையிலேயே. அது அவை குறிப்பிலேயே இருக்கு. என்ன நடந்துச்சு, என்ன போகுதுன்றத அவர் ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்லிட்டார் காமராஜர் அவர்கள். அவர் யாரும் வந்து மிரட்டவும் இல்லை, உருட்டவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. அவர்கிட்ட வந்து அவர் நேரவே இல்லை, நான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்தேன், எங்கள் கட்சியில் ஒத்துக்கலன்னா நான் கொடுக்குறேன். நான் வந்து அவர் தலைவர் ஏற்றுக்கல, நம்ம கட்சியோட தலைவர். பட் இவர் ஹி சேஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு டூ இட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வரும்போது தான் வந்துச்சு. இப்போ நிறைய சொல்லிக்கிட்டே வந்தாங்க இல்லையா, ஏமாற்றங்கள். ஆனா தார்மீகத்தினுடைய அடிப்படையில் இது சரியா? என்னது தார்மீக அடிப்படையில் இது சரியா? எது மேடம்? மேடம் அவர் கட்சியோட எம்எல்ஏ மேடம். இப்போ அவர் சொல்றாரு நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இப்போ அதே பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ இதே டிஃபரன்ஸ் ஒன்று பாருங்க. மதிமுகல வந்து வைகோ கட்சியோட தலைவர் அவர் என்ன சொல்றாரு, இவங்க 2 எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணி சொல்றாரு, 2 எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ண சொல்றாரு. ஆனா 2 எம்எல்ஏக்கள் ஏத்துக்கல, நாங்க இங்கதான் இருக்க போறோம்னு சொல்றாங்க. ஓகே சார், முதல்வருடைய பேச்சை மீறி தாவேக்காக்குல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது சரியா? வேற கட்சியோட முதல்வர் அவருடைய பேச்சை மீறி உங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து வேற கட்சியில இருக்கும் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது சரியா? தார்மீகத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் டைம் ஆட்சி அமைக்கும் போது என்ன சொல்றீங்க? இனி வரும் தேர்தலையும் சொல்றேன். அது வந்து பாயிண்ட் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை எடுத்து செய்வார். இப்போ ஆதவர்ஜுனாக அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்களேன், பேசணும்னா அவங்க பேசுவாங்க. அப்படிதானே வரும். இங்க எல்லாமே தலைவர் போய் பேச மாட்டார்ல. இல்ல, அமமுகல தலைவர் அவருடைய பேச்சை மீறி காமராஜர் அவர்கள் பேசினது சரின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? சரின்றது வந்து அவர் தான் ஓப்பனா சொல்ற, அதான் நாங்க இங்க சொல்ல வரோம். அவர் வந்து அவை குறிப்புல அது இருக்கு, சட்டசபையில இது யாரும் இது பண்ணல, நானா தான் வந்து இது பண்ணேன்னு அவர் ஓப்பனா ஒத்துக்கிறார். இப்ப நாளைக்கு நீங்க கேட்கற மாதிரி இப்ப ஆதவ் ப்ரோவோ இல்ல புசியானந்தோ பேசுறாங்கன்னா தலைவர் சொல்லிதான் பேச போறாங்க. அததான் நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. அவங்களோட பாயிண்ட் என்ன, எல்லாமே ஒரு டிஸ்கஷன் ஆயிட்டு எல்லாமே தலைவர் போய் அப்ரோச் பண்ண முடியாது. இவர்கள் பேசுவார்கள், அடுத்த கட்ட மூவ் என்னன்றதான் வரும். நம்ம அப்படிதான் பார்க்கணும். அது எப்படி தவறாக பாக்குறீங்க? ஜனநாயக கேள்வி ஆக்சுவலா அது இல்ல. மதிமுக கூட சொல்ல சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அது திராவிட கட்சியா அவங்க பாக்குறாங்க. அமமுகங்கிறது பிஜேபியை ஏத்துக்கொண்ட பிஜேபியோட கூட்டணில இருந்த பிஜேபியோடவே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி ஆதரவு கொடுத்தாலும் நீங்க வாங்கிப்பீங்கன்னா அப்புறம் என்ன இடதுசாரிகளோட நீங்க இருக்கிறீங்க, லெஃப்ட் விங்கா நீங்க தாட்ட ப்ரொசீட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப பிஜேபி ஒரு எம்எல்ஏ ஆதரவு வாங்கிக்கோங்க. அமமுக பிஜேபிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லையே சார், கட்சியில வந்து அமமுக ஆதரவே வரல. அவங்க கொடுத்து உள்ள கட்சிகளை சேர்க்கல. அவர் ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்து அவர் கொடுப்பாரு சார், அவர் கொடுப்பாரு. அததான் சொல்ல வரேன் இந்த பாயிண்ட். ஒவ்வொருத்தர் இப்ப நீங்க எடுத்தீங்க அதிமுக கூட கொடுக்க ரெடியா இருக்கலாம், பாஜக கூட கொடுக்க ரெடியா இருக்கலாம். ஆனா யார் எடுக்கிறோம் யார் எடுக்கலாம் அதெல்லாம் தெளிவுபடுத்தினேன். அப்படி பண்ணணும்னா ஒரே ஒரு கட்சி அதிமுக மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டு 47 சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கேட்கிற மந்திரி பதவி கொடுத்துட்டு இந்த கவர்மெண்ட் ஈஸியா ரன் பண்ணிட்டு போயிருக்கலாம். தேவையில்லாம எது ஒரு 5 கட்சியை உள்ள கொண்டு வந்து இவ்வளவு ஒரு பிரஷர் நீங்க சொன்னீங்கல்ல, என்ன இருந்தாலும் 5 கட்சி மாறி மாறி சுருக்கமா வைக்கலாம். அதாவது இந்த 5 கட்சி கூட பிரச்சனை இல்ல, அதிமுக உள்ள கொண்டு வந்தா இதோட பிரச்சனை உங்களுக்கு. ஒரு எக்ஸாம், அதாவது ஸ்மூத் ஆஃப் இது நீங்க கம்யூனிஸ்ட் வச்சு அவ்வளவு ஈஸியா அரசியல் நடத்திட முடியாதுல்ல, ஆட்சி நடத்திட முடியாது. எவ்வளவு பிரச்சனை இருக்கும். கார்த்திக் சார், நீங்க உங்களுடைய நிறைவு பார்வையை சுருக்கமா வைங்க. இந்த இடைத்தேர்தல்ங்கிறது வலிய மக்கள் மீது திணிக்கப்படுது. இது ஜனநாயக படுகொலை. இந்த குதிரை பேரம்ங்கிற இந்த சொல்லாடலை வந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்தினாலும் அது போன்ற சம்பவங்கள் வந்து கடந்த காலத்தில் நிகழ்ந்தது இல்லை. வட மாநிலங்கள் நடக்கும், குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில் அங்கே நடக்கும். கர்நாடகா வரைக்கும் கூட நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. முதலாக நடக்குது. அது காரணம் வந்து திருவாளர் விஜய் அவர்கள். அந்த பெருமையும் அந்த புகழும் அவரே சாரும். ஓகே, அருணாதேவன் அவர்கள், நீங்க உங்களுடைய நிறைவு பார்வையை சுருக்கமா வைக்கலாம். சுருக்கமாக வச்சிடுறாங்க. பிரதர் சொன்னாப்புல இது மாதிரி திராவிடம் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இந்த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, நாங்கள் இளைஞர்கள் அதிகமாக நம்பணும். கொள்கையில புரிய வச்சிட்டோம், நடந்துட்டு நாங்கள் செஞ்சிருக்கோம், அது அவங்களுக்கு புரியும், திராவிடம் வந்து மக்களுக்காக ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவங்க உணர்வாங்க நினைச்சோம். இல்லை அதுக்கான தேவை இருக்கிறப்ப ஜென்சி மூலமாக நாங்கள் இன்னுமே வந்து மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட சென்றடைஞ்சிட்டு இருக்கோம் கொள்கையை செலுத்துறதுக்காக. அதே மாதிரி இந்த பேஜ் நான் சொன்னல, குமார் விஜய் சாரோட அந்த ஃபேன் பேஜ்னு சொல்லி, ஸோ அவங்க பண்ற டிஃபென்ஸ் மோட்ல இவ்வளவு பெரிய மாற்றம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராங்க, டிஃபெண்ட் பண்ணி எங்களால் பேச முடியல. ஏன்னு பார்த்தா ரீசன் அதுவா இருக்கு. ஸோ இந்த பேஜ் ஆரம்பிச்ச பர்சன் யாராக இருந்தால் தயவுசெய்து நீங்க ஆரம்பிச்சிங்களா, நீங்களே வந்து டிஃபெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்க சோசியல் மீடியாவில் அவங்களை டிஃபெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அரசியல் பேசணும்னு பார்த்தா அரசியல் அவங்ககிட்ட பேச முடியல, பதிலே வரமாட்டேங்குது. ஏன்னு பார்த்தா இவங்க ஆரம்பிச்சதுக்கான சோர்ஸே வந்து சோசியல் மீடியால ஃபைட் பண்றதுக்கு ஆரம்பிச்ச பேஜ் அது அரசியல் மாற்றம் வந்து இங்க நிக்குது. ஸோ அப்போ நாங்கள் அரசியல் பேசுறப்ப அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. அதே மாதிரி சிம்பிளா முடிச்சிடறேன். எஸ், இப்போ நமக்கு டிவிக்கில் வந்து எல்லாமே இருக்கு, எல்லா கட்சியிலும் போய் சேர்றாங்க, ஒரு ஆரோக்கியமா இருக்கு, டான்ஸ் கிடைக்குது, அங்கே பாட்டு கிடைக்குது, பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பார்க்குறாங்க, அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் பீஸா பர்கர் நல்லா இருக்கும், ஒரு வேளை சாப்பிடலாம். அதே நீங்கள் உணவாக எடுத்தீங்கன்னா டிசாஸ்டர் ஆயிரும். எப்பவுமே பழைய சார்ந்த உடம்புக்கு நல்லது. ஸோ அதை உணர்ந்துக்கிட்டா மக்களுக்கு நல்லது, இல்லாட்டி சிக்கலாயிரும். ஓகே,
அருள்மொழி நீங்களுடைய நிறைவு பார்வையை அதான் சொல்லுங்க. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கான அந்த ஆளுங்கட்சியா இருக்கனால அவங்களுடைய பவர் சென்டரா அவங்க இருப்பாங்க. அவங்கள இலகுவா வந்து வாக்குகளை அறுவடை பண்ணிட முடியும். நான் எதுக்காக அதை சொன்னா அருண் வந்து கூட டிஃபெண்ட் பண்ண எதுக்காக நான் சொன்னேன்னா, தாவேகாவோட வச்சுல தாவேகாவுக்கு எப்படி பங்கு இருக்கிறதோ அதே போல திமுக அதிமுக குறிப்பா திமுகவுக்கு பங்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். நீங்க பாருங்க 2009 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாங்க. 9ல இருந்து இப்போ ஒரு 15 ஆண்டு காலமா அவங்க களத்துல இருக்கிறாங்க. 8% வாக்கு வங்கி கூட அவங்களால வர முடிஞ்சது. அந்த 8% வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறதுக்குமான கிடைச்ச வாக்குகள். ஓரளவு அவங்களால ஒரு பிடிமானத்தோட இருக்கிற ஒரு ஐடியாலஜி பக்கம் போய் நகர்ந்தாங்க. அப்போ ஒரு சமூகத்துல ஒரு சொசைட்டிக்குள்ள ஐடியாலஜி அல்லது வந்து கொள்கை அல்லது வந்து ஒரு தத்துவத்தை நோக்கி நகரணுன்ற புரிதலே இல்லாம எவ்வளவு இளைஞர்களை திரை மூலமாவே நிறைய பேர் வந்து ஈஸியா உள்வாங்கிட முடியுன்ற இடத்த அல்லது அந்த களத்தை உருவாக்குனதுல யாரோட பங்கு இருக்கு? கடந்த 50 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகளுக்கு தான் பங்கு இருக்குது. தாவேகாவோட வச்சுல தாவேகா விஜய் அவர்களுக்கு மட்டும் பங்கு இல்லை. விஜய் அவர்களை வச்சு பல திரைப்படங்களை உருவாக்குனவங்க திராவிடியன் பாலிடிக்ஸ்ல இருக்கிற பல நபர்கள் தானே. அப்போ நீங்க என்ன கொண்டு போய் சேர்த்தீங்க? நான் வந்து வைக்கிறது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமா நான் வைக்கிறேன். நீங்க என்ன கொண்டு போய் சேர்த்தீங்க? இன்னைக்கு ஜென்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி நீங்க ஏன் ஆரம்பிக்கல? திராவிடன் 2.0 சிறுவர்கள்லாம் ஆரம்பிச்சீங்க. அதெல்லாம் இன்னும் முழுமையா போய் நீங்க சேர்த்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் இல்லை, இன்னும் 100 விஜய் அவர்கள் வந்தாலுமே கூட மக்கள்கிட்ட போய் ரீச் அவுட் ஆயிருக்க முடியாது. அப்ப இதுக்கு காரணம் அவங்களுமா இருக்கிறாங்க அப்படிங்கறத என் பார்வை. மற்றபடி இந்த இடைத்தேர்தல்ல நீங்க சொல்ற மாதிரி சில விஷயங்கள் ஆச்சரியங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் நடக்கலாம். ஏன்னா வேற வழி கிடையாது. இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொது எதிரியா விஜய் அவர்களை பாக்குறாங்கன்னா உண்மையே பாக்குறாங்க. ஏன்னா அவர் எதுவுமே டக்குன்னு வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யங்க, ஒரு மிகப்பெரிய இனத்துக்கான ஒரு முதலமைச்சரா ஒருத்தர் உட்கார்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளை பெரிய கடின உழைப்பை போடாம உங்க மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பாடங்களை மக்கள்கிட்ட பார்க்காம அடிபடாம விதிப்படாம சுலபமா ஒருத்தரால வர முடிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க அதுக்கான சூத்திரங்களை கையில் எடுப்பாங்க. சில பேர் சேராதவங்க சேரலாம், துருவங்கள் இணையலாம், அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அன்னைக்கு நம்ம சேரும்போது அதை எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கன்னு மக்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி. அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் வாதமேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. பிஹைண்ட் உட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks Madurai.